எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்றத ஒரு லைஃப் டைம் ஒரு ஆசையாகவே இருக்குது. ஸோ இந்த பாட்காஸ்ட் ஜேர்னி எதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்கமிங் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு ஸோ பேசிக்லி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு பிஸ்னஸை, எந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஜேர்னியை வந்துட்டு இன்றைக்கி நம்ம கூட ஜீரோ வால்யூம்லேருந்து துரை வந்திருக்காரு. வணக்கம், என்னோட பேர் துரை. ஜீரோ வால்யூம் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி கன்சர்ன் லாஸ்ட் 2018 நம்ம இந்த ஃபோட்டோகிராஃபி ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களோட ஜேர்னி பற்றி தெரிஞ்சுக்கலாம். 2010 ஃபோட்டோகிராஃபியை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு தான் சொல்லணும். என்னோட கீழ் வீட்டில் ஒருத்தர் ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபர் இருந்தார். ஸோ அவர் தான் எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். ஸோ ஒரு க்யூரியாசிட்டியில் அவரோட கேமரா வாங்கிட்டு போய் நம்ம பக்கத்தில் ஒரு வயல்வெளியில் ஷார்ட்ஸ் எல்லாம் சின்ன சின்ன ஷார்ட்ஸ்லாம் எடுத்துக்க ஆரம்பித்தேன். உங்களோட பார்ட்னருடைய அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இதில் ரொம்ப பெரிய விஷயம். இந்த கல்ச்சர் இருக்கிற வரைக்கும் வெட்டிங்கிற கான்செப்ட் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இனிஷியலாக ஏன் பேங்கிங், அப்புறம் திடீர்னு பார்த்தா ஃபோட்டோகிராஃபி. ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபின்றது இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு சீசனல் பிஸ்னஸ் மாதிரி தான். பழைய ஃபோட்டோ ரீஸ்டோர் பண்ணுறதுன்றது முன்னாடி ரொம்ப பெரிய விஷயம். இப்போ நீங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃபியூ மினிட்ஸில் கேதர் ஆகிடும். ஹலோ, வெல்கம் டு ஆர் பாட்காஸ்ட். ஸோ இந்த பாட்காஸ்ட் ஜேர்னி எதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ நிறையா அப்கமிங் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு ஸோ பேசிக்லி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு பிஸ்னஸை, எந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி, ஏன்னா லாட் ஆஃப் ஃப்ரான்ச்சைஸி போகிறாங்க, ஸ்கில் பேஸ்ட் இருக்கிற பிஸ்னஸ் எல்லாமே எப்படி கோ த்ரூ பண்ணுறது, எப்படி க்ரோ பண்ணுறதுங்கிறது தான். ஸோ இந்த ஜேர்னியை இன்றைக்கி நம்ம கூட ஜீரோ வால்யூம்லேருந்து துரை வந்திருக்காரு. ஸோ அவரோட பிஸ்னஸ் ஜேர்னி, ஸோ ஒய் திஸ் கெரியர் அண்டு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணார், ஸோ எப்படியெல்லாம் ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ரகிள் பண்ணி இவ்வளோ தூரம் அந்த பிராண்டையும் ஒரு க்ரோத் பெர்ஸ்பெக்டிவில் எப்படி கொண்டு வந்தாருங்கிறத இன்றைக்கி பேசுவோம். ஹாய் ப்ரோ. ஹாய் பிரமோத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வணக்கம், என்னோட பேர் துரை. ஜீரோ வால்யூம் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி கன்சர்ன் லாஸ்ட் 2018 நம்ம இந்த ஃபோட்டோகிராஃபி ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஐம் ஹாப்பி பிரமோத் இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட் அரேஞ்ச் பண்ணதுக்கு. ஸோ தேங்க்யூ பிரமோத். சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும், ஃபர்தராக நம்ம என்னன்றதை பேசலாம். ஸோ நம்ம உங்கள் பிராண்டை பற்றியோ இல்லை இன்டெப்த்தாக ஜீரோ வால்யூம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஸோ உங்களோட ஜேர்னி பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் சே நீங்கள் பேங்கிங்கில் இருந்து எனக்கு தெரியும். ஸோ இனிஷியலாக ஏன் பேங்கிங், அப்புறம் திடீர்னு பார்த்தா ஃபோட்டோகிராஃபி, ஸோ அதோட ஸ்ட்ரகிள்ஸ் என்ன, உங்கள் பேஷன் எதனால மூவ் பண்ணீங்க, இல்லை ஏதாவது கைடன்ஸ் வச்சு மூவ் பண்ணீங்களா, இப்போ என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இன்டெப்த்தாக உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே பேசிக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு 2010 ஃபோட்டோகிராஃபியை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் பேங்கிங்கில் ஆஃப்டர் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன ஸ்பார்க்ஸ் ஃபோட்டோகிராஃபி பற்றி என்னோட கீழ் வீட்டில் ஒருத்தர் ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபர் இருந்தார். ஸோ அவர் தான் எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். ஏன்னா அவர் தான் ஜஸ்ட்டு ஒரு கேமரா வீட்டில் வச்சுட்டு போவார். அந்த அண்ணா ஆக்சுவலாக டே ஷிஃப்ட் அவருக்கு ஒன்று இருக்கும், வேற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவார். ஃப்ரீ டேஸில் அவர் ஷூட் பண்ணிட்டு போவார், லைக் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் பண்ணுவார். ஸோ ஒரு க்யூரியாசிட்டியில் அவரோட கேமரா வாங்கிட்டு போய் நம்ம பக்கத்தில் ஒரு வயல்வெளியில் ஷார்ட்ஸ் எல்லாம் சின்ன சின்ன ஷார்ட்ஸ்லாம் எடுத்துக்க ஆரம்பித்தேன். ஸோ பர்ஸ்பெக்டிவ், லைக் ஒரு கேமரா எடுக்கும்போது எப்படி நம்ம ஒரு கேமரா வழியாக ஒன்று பார்க்கும்போது பர்ஸ்பெக்டிவ் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்ற பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ பட் ஸ்டில் நம்ம என்னன்னு சொன்னால் நம்ம ஒன்று பிளான் பண்ணுவோம். எகெயின் கெரியராக பார்க்கும்போது எனக்கு நம்ம பேங்கிங் செக்டருக்குள்ளே உள்ளே போகிற மாதிரி ஆகிப்போச்சு. 4 years பயங்கர ஒரு லாக்இன் பீரியட் தான். ஸோ இந்த ப்ராசஸ் எனக்கு போய்கிட்டே இருக்குது. லைக் ஃபோட்டோகிராஃபி ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம ஒரு ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டுக்குள்ளே போகணுன்ற இது இருக்குது. பட் சம்வேர் என்னன்னு சொன்னால் எனக்கு அந்த ஜாப் எனக்கு என்னதான் பண்ணாலும் நமக்கு இதை நோக்கி ஒன்று மைண்டு போய்கிட்டே இருந்தது. ஸோ அந்த டைமில் நமக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா 2000 எனக்கு தெரிஞ்சு 11 நினைக்கிறேன். 11 பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு கெனான் கேமரா வாங்கிட்டேன். ஸோ அந்த டைமில் ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும். ஸோ நான் பேசிக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு பேங்கிங்கில் எனக்கு ஃபஸ்ட்டு போஸ்டிங் சிதம்பரத்தில் தான் ஆக்சுவலாக எனக்கு போஸ்டிங் கிடைச்சிது. ஸோ அந்த டைமில் இந்த கேமராஸை வாங்கினதுக்கப்புறம் நிறைய ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபிஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த ஸ்பார்க்கு தான் மெயினாக ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லணும் நம்ம. ஸோ இது ஃபோட்டோகிராஃபியை எனக்கு என்ன ட்ரைவ் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கும்போது
நான் வந்து ஒரு 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியும் நான் கவனிச்சிட்டே இருக்கேன், ஆன்லைன்லேயும் கவனிச்சிட்டே இருக்கேன். இது வந்து ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா வருஷத்துக்கு வந்து ஒரு 1000 crores பிஸ்னஸ்க்கு உண்டான பொட்டன்ஷியல் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ மனுஷன் இருக்கிற வரைக்கும், இந்த கல்ச்சர் இருக்கிற வரைக்கும் வெட்டிங்ன்ற கான்செப்ட் நடந்துகிட்டே தான் இருக்கும். டில் தென் நமக்கு வந்து இந்த ஃபோட்டோகிராஃபின்ற கான்செப்டும் இருக்க தான் போகுது. ஸோ இது வந்து ஒரு பெரிய மார்க்கெட் அப்படின்றது எனக்கு தெரியுது. பட் சம்வேர் என்னன்னு சொன்னால் அதுலேருந்து நம்ம இங்கே ஜம்ப் ஆன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மைண்ட் போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதுலேருந்து தான் நம்ம வந்து பேசிக்காக நம்ம ஃபோட்டோகிராஃபி பற்றி கற்றுக்க ஆரம்பிச்சது. அப்புறம் அதுலேருந்து அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உள்ளே வர ஆரம்பித்தோம். ஸோ அந்த டேல நீங்கள் ஒரு டே இருக்கும் இல்லையா, ஓகே இதுதான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த டேல உங்களுக்கு என்ன தோணுச்சு? வேலையை விட்டாச்சு, நான் எடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு ஏன்னா எந்த ஐடியாவும் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. இப்போ பேசிக்காக இப்போ நீங்கள் அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கேமரா வாங்கணும், அதுக்கேற்ற லென்ஸ் வாங்கணும், அதுக்கப்புறம் சிஸ்டம் வாங்கணும், ஸோ அசம்பிள் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்கில்ஸ் மறுபடியும் டெவலப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீமியர் ப்ரோ தெரியணும், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தெரியணும், பேசிக்லி ஃபோட்டோஷாப் தெரியணும். ஸோ அந்த டே விட்டுட்டீங்க. ஸோ எப்படி இருந்தது? ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரோட்டில் நின்று யோசிப்போம் இல்லையா, விடடா இருந்த வேலையும் விட்டுட்டோம், ஸோ நம்மளுக்குன்னு ஒரு மந்த்லி ஒரு ரெக்கவரிங் இன்கம் இருந்துச்சு, இப்போ அந்த சோர்ஸையும் விட்டுட்டோம், இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோங்கும் போது உங்களுக்கு அந்த டைமில் எப்படி மைண்ட் செட் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க? இல்லை இது வந்து நான் டிசைட் பண்ணதே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பேங்கிங் ஜாபை குவிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு 1.5 years பிஃபோரே நான் வந்து எனக்கு இந்த பிளான் போய்கிட்டே இருக்கு. லைக் என்னன்னு சொன்னால் பேங்க் ஜாப்ன்றது ரொம்ப செக்யூர்டான ஜாப்பு. வெளியில் நமக்கு வந்து ஒயிட் காலர் ஜாப் மாதிரி தான் தெரியும். பட் அங்கேயும் ப்ரெஷர் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. அங்கே தான் ஹியூஜ் ப்ரெஷர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஸ் அ ப்ராக்டிக்கலாக நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்காக நான் பர்சனலாக அங்கே வந்து பயங்கர ப்ரெஷர் வந்து நம்ம வந்து அங்கே பில்டப் ஆகிட்டே இருக்குது. பட் ஸ்டில் நம்மளுடைய மைண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் டுவர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபியே இருக்குது. ஏன்னா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நான் ஒரு கேமரா வாங்கிட்டேன். நான் ஃப்ரீ டைமில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி தான் எடுத்துகிட்டு இருப்பேன். சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா எவ்ரி 2 months 6 months பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கார் ஃபெஸ்டிவல் வரும். ஸோ நிறைய ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கு பயங்கர ஸ்கோப் இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து இது ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி தான், இது வந்து இந்த ஜாப் வந்து நம்ம குவிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்றத ஒரு லைஃப் டைம் ஒரு ஆசையாகவே இருந்தது. ஸோ நம்ம இதை பிளான் பண்ணிகிட்டே இருக்கோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஒரு ப்ரைவேட் பேங்க்லேருந்து நான் வந்து இன்னொரு பேங்க் ஜம்ப் பண்ணுறேன். ஸோ ஜம்ப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா another ஒரு 1 year வந்து திரும்பவும் நான் இதை ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஒரு டெசிஷன் எடுத்து ஜஸ்ட் லைக் தட் நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக விடலை. ஏன்னா எனக்கு அவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒரு ஒன் ஃபைன் டே நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் ஆஃப்டர் சிதம்பரத்துலேருந்து திரும்ப இன்னொரு ப்ரைவேட் பேங்க்கில் போஸ்டிங் வாங்கிட்டு ஒரு 1.5 years வந்து ஒரு ஆப்ரேஷன் மேனேஜராக நான் ஒர்க் பண்ணுறேன். ஏன்னா பேங்கிங்கில் பயங்கர ப்ரெஷர் இருக்கும், கிளைண்ட் ஹேண்ட்லிங் ரொம்ப வந்து நமக்கு ஹியூஜாக இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஸோ அதுலேருந்து சில டேக்அவேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்புறம் நம்ம ஒரு 1 year வந்து ஒரு ஆப்ரேஷன் மேனேஜராக நம்ம வந்து தஞ்சாவூரில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அங்கே நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மெய்யலன் படத்தில் வந்து ஒரு ரீவிசிட் பண்ண மாதிரி அரவிந்த் சாமி வர்ற மாதிரி எனக்கு வந்து என்னோட பாஸ் வந்து ஒருத்தர், அவர் பேர் வந்து விஜயகுமார், ஸ்டில் இன்னொன்று கனெக்டில் தான் இருக்கிறேன். ஸோ இஸ் ஒர்க்கிங் இன் ஒரு கவர்மெண்ட் போஸ்டல் ஆஃபீஸில் வந்து பேங்கிங்கில் வந்து டெல்லியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவர் எனக்கு பயங்கர கைடன்ஸ் கொடுத்தாரு. என்னன்னா நம்ம ஒரு பர்சனலாக சில விஷயங்கள் நம்ம யோசிப்போம், பட் பர்ஸ்பெக்டிவாக சில பேர் இன்னொரு ஆங்கிள்லேருந்து யோசிச்சு அது சரியா தப்பான்றதை வந்து இன்னொருத்தவங்க சொல்லும் போது கொஞ்சம் தைரியம் கிடைக்கும். ஸோ இந்த செகண்ட் போஸ்டிங் வந்ததுக்கப்புறம் அவரும் நானும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பர்சனல் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நான் என்னோட ட்ரீம்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன். சார் இப்படி இருக்குது சார், இதை குவிட் பண்ணலாமா என்ன ஏதுன்ற மாதிரி சொல்லும்போது ரொம்ப சிம்பிளாக அவர் வந்து உனக்கு தோணுச்சுன்னா நீ பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஏன்னா அது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு சூப்பர் பாஸ் வந்து என்னன்னு சொன்னால் சொல்கிறத செய்யுன்ற அந்த பாயிண்ட்லேருந்து தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து ஒருத்தர் வந்து நம்ம ட்ரீமை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி ஒருத்தர் அக்னாலேஜ் பண்ணும்போது அது எனக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருந்தது. ஸோ தஞ்சாவூரில் அதே மாதிரி தான் மெய்யலன் படத்தில் வந்து தஞ்சாவூரில் வந்து சைக்கிளில் வச்சு சுற்றிட்டு இருப்பாங்க. அவரும் நானும், எனக்கு தஞ்சாவூர் தான் போஸ்டிங்கு, அவர் நானும் அந்த வயல்வெளி நிறைய டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட ட்ரீம்ஸ் பற்றியும் சில விஷயங்களோட கிளாரிட்டி பற்றியும் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே இருந்து தான் அவர் கொடுத்த தைரியத்துலேருந்து தான் வந்து என்னென்னு சொன்னால் இந்த ஜாபை வந்து ஒரு ஃபைன் டே நான் என்ன பண்ணேன்னா குவிட் பண்ணேன். பட் நோட் பண்ணுங்க என்னன்னா நான் இந்த ஜாபை குவிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ரெண்டு ஆர்டர் நான் பிளேஸ் பண்ணிட்டு தான் உள்ளே ஜாயின் பண்ணேன். ஏன்னா நான் அந்த அளவுக்கு வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே ஆரம்பத்தில் இன்வால்வ் ஆகிட்டேன். இன்னும் 6 மாதத்தில் நான் விட போகிறேன்னு சொன்னால் ஆர்டர்ஸ் எடுக்கிறோன்ற ஏர்ஜ் வந்து அப்புறம் தான் எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. நான் ஃபுல்லாக வந்து உள்ளே வந்து தான் நான் வந்து ஒரு விஷயம் கற்றுக்கணும் இல்லை, நான் வெளியில் வரும்போதே நான் ஒரு ஆர்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 2 lakhs ஆர்டரில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் பேங்கிங் உள்ளேருந்து நான் ஒரு இது ஸ்டார்ட் பண்ணும்போது நான் எம்டியாக ஸ்டார்ட் பண்ணல.
ஒரு 2 lakhs ஆர்டரை எடுத்துட்டு நான் உள்ளே வந்து தான் வந்து என்னோட ஜேர்னிவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து என்னன்னு சொன்னால் ரிக்ரெட்டே கிடையாது. நம்ம பேங்கிங்கை விடுறோம் இந்த இது என்னவா இருக்கும் அப்படின்ல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு நமக்கு இதுக்குண்டான ஆள் இல்லை, பேங்கிங் கூடான ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாக எனக்கு. பட் ஸ்டில் இங்கேயும் நமக்கு ப்ரெஷர் இருக்க போகுது. பட் நமக்கு வந்து நம்மளுடைய எப்படி சொல்கிறது, நம்மளுடைய பர்சனலாக ஒரு விஷயத்தை விரும்பி பண்ணுறதுனால அந்த ப்ரெஷர் வந்து நான் ஈஸியாக எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்படிதான் வந்து என்னாச்சுன்னு சொன்னால் ஜாபை குவிட் பண்ணுறது பெருசாக எக்ஸைட்மெண்ட்லாம் ஒரு பயம்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது, பட் பயம் இல்லை எனக்கு. ஓகே. ஸோ நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். ஏன்னா இதை நம்ம கொஞ்சம் இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணும்போது, ஏன்னா இது ஒரு நார்மலான ஒரு கான்வர்சேஷனாக இருக்கக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். ஸோ இனிஷியலாக என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு ஓகே நான் டக்குன்னு விடுறேன், எனக்கு வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுங்க, நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்காங்க. பட் ரேதர் தென் ஒரு கைடன்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக. ஆமாம். ஸோ உங்களுக்கு எப்படி உங்கள் சூப்பர் பஸ் வந்து கைடன்ஸ் கொடுத்தாங்களோ அதே மாதிரி அது போக ஸ்கில் பேஸும் இருக்கணும். ஸோ அதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் கண்டிப்பாக. இப்போ என்ன கேட்டிங்கன்னா ஒரு 5 years வந்து நான் இன்டூ மார்க்கெட்டிங்கில் இருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன், அது போக டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வரும், நிறைய லேர்னிங் இருக்கும், மிஸ்டேக்ஸ் இருக்கும், எல்லாமே நம்ம கோத்ரூ பண்ணி தான் வருவோம். ஸோ நீங்கள் ஸ்கில்ஸை வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அவங்க லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்போ கரண்ட்லி இருக்கவங்க வந்து ரொம்ப டிஜிட்டலைஸாக இருக்காங்க. லெட்ஸ் சே ஈவன் ஏஐ ப்ரெடாமினேட்டாக பண்ணிட்டு இருக்கு. ஸோ நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நிறைய லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ அவங்க இருந்தாலும் பர்டிகுலர் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும். இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் லெட்ஸ் சே இப்போ ஃபைனல் இயர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கான பேஷன்ஸை டார்கெட் பண்ணும்போது ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க இப்போ இருக்கவங்கலாம். பட் ஸ்டில் அந்த ஒரு ஸ்கில் பேஸ் வந்து உங்களுக்கும் ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஏன்னா டே டு டே நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும், அடாப்ட் ஆகணும் அதுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட ஜேர்னி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்தோடனே பிஸ்னஸை நம்ம போயிட்டு ரொம்ப பேசிக்கான ROI தெரியணும், நமக்கு எவ்வளோ காஸ்ட் போடுறோமோ அதுலேருந்து நம்ம ப்ராஃபிட் எடுக்க கற்றுக்கணும். ஸோ உங்களுக்கு பேங்கிங்கில் இருந்தாலும் ஒரு சில கால்குலேஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதர் செட் ஆஃப் இருக்கவங்களுக்கு வந்துட்டு அந்த கால்குலேஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. இப்போது ஃப்ரான்ச்சைஸ் போகிறாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எதை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறீங்க? ஓகே நான் உள்ளே போய் கற்றுக்கலாம், நான் அடாப்ட் ஆகி கற்றுக்குவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்து ஜம்ப் பண்ணணுமா? இல்லை நான் அதுக்கான ஸ்கில்ஸ் ரெடி பண்ணிக்குவேன், நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நான் உள்ளே போய் என்னோட ஸ்கில்லை போட்டு இன்னி டெவலப் பண்ணி கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியில் நான் ஒர்க் பண்ணி வருவேன் அப்படிங்கிற இந்த 2 டிஃப்ரென்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் நீங்கள் உங்களோட கொஷினில் 2 லேயர் இருக்குது. இப்போ என்னன்னு சொன்னால், இப்போ நான் வந்து ஒரு 8 years பிஃபோர் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அளவுக்கு வந்து டேட்டா ஃப்ளோ கிடையாது. அதாவது என்னன்னு சொன்னால் ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஈஸியாக ஒன்று பண்ணிட முடியுன்ற மாதிரி சாஃப்ட்வேர் அப்டேட்ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பட் இப்போ வந்து என்னன்னு சொன்னால் ஏஐ பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இருக்கிறனால வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் வந்து நம்ம பண்ணிட முடியும். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ கரண்ட்டாக நீங்கள் ட்ரெண்டில் பார்த்துருப்பீங்க, ஒரு பழைய ஃபோட்டோ ரீஸ்டோர் பண்ணுறதுன்றது வந்து முன்னாடி வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவலாக அதுக்கு ஒருத்தர் ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்ப நாள் ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு 2-3 days வந்து அந்த அந்த ஃப்ரேமை கொண்டு இது பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அந்த இமேஜே வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஃபியூ மினிட்ஸில் கேதர் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு டெக்னாலஜி வந்து உங்களுக்கு வந்து இப்போ அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ வர்றவங்களுக்கு ஆக்சுவலாக என்னன்னு சொன்னால் நிறைய ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அதாவது என்னன்னு சொன்னால் டெக்னிக்கலி அப்டேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ கரண்ட்டாக அவங்க சில விஷயங்கள் அப்டேட் பண்ணுறாங்கன்னா கூட நான் பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணுவேன்னு சொன்னால் இது மோர் தென் டெக்னிக்காலிட்டிஸ் தாண்டி என்னன்னு சொன்னால் இது வந்து நீங்கள் வந்து கஸ்டமர் ட்ரிவன் ஃபீல்டு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் டெக்னிக்காலிட்டிஸ்ன்றது வந்து ஒரு பிரெட் அண்ட் பட்டர் மாதிரி, நம்ம வந்து நோ அதர் கோ அப்படின்ற மாதிரி தான். உள்ளே வந்து அவங்க கற்றுக்கலாம், வெளியில இருந்தும் கற்றுக்கலாம், 2 விஷயமே இருக்குது. உள்ளே வந்து கற்றுக்கணும்னு சொல்லும் போது என்னன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஒன்று நீங்களா உங்களை எவால்வ் பண்ணிக்கணும். ஒரு இடத்துல போய் நீங்கள் போய் உங்களை கற்றுக் கொடுப்பாங்கன்னு சொன்னால் எய்தர் உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க, இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அங்கே கற்றுக்கிட்டு வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கும் எல்லாருமே என்னன்னு சொன்னால் வந்தோடனே நமக்கு என்னன்னு சொன்னால் XYZ ஃபோட்டோகிராஃபி. ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப்பை வந்து ரொம்ப நிறைய ரீல்ஸ் அண்ட் ஃபார்மேட்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குயிக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இன்ஸ்டன்ட் டோபமைன் மாதிரி என்னன்னு சொன்னால் பயங்கரமாக 2 வருஷம் ஆரம்பித்தோம், கோட் சூட் போட்டு பயங்கரமாக ஒரு ஸ்டேஜில் போய் அவார்ட் வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன்றது எனக்கு தெரிஞ்ச ஆண்டர்பிரினர்ஷிப்பில் அது செட் ஆகாது. உங்களுக்கு செட் ஆகாதுன்னு இல்லை, இன்னைக்கு இருக்க ஃபாஸ்ட் ட்ரிவனில் நிறைய மைல் ஸ்டோன்ஸை அச்சீவ் பண்ண முடியும். பட் இது வந்து ஒரு லாங் ரன். ஏன்னா ஒரு கஸ்டமர் நம்ம ஹேண்டில் பண்ணுற விதம்ன்றது டெக்னிக்கல் ஆஸ்பெக்டை மட்டும் இங்கே முடிவாகிறது இல்லை. உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்டஃபாகவே உங்களுக்கு இருக்கலாம். ஸோ எப்படின்னா நீங்கள் ரொம்ப வெல் வேர்ஸ்ட் இன் டெக்னிக்கலாகவே வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் ஒரு கஸ்டமர் வந்து டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டார்.
அப்போ நீங்கள் கஸ்டமருக்கு புரியுற மாதிரி நம்ம சில விஷயங்கள் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கஸ்டமரை ஹேண்டில் பண்ண தெரியணுன்றதான் இங்கே வந்து மோர் தேன் டெக்னிக்கல் ஸ்கில்லை காட்டணும். உதாரணத்துக்கு நான் சொல்ல வர்றது இங்கே வந்து சாஃப்ட் ஸ்கில்ன்றது ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஏன்னா டெக்னிக்காலிட்டிஸ்ன்றது வந்து உங்களோட டீம் வந்து அந்த இன்டென்ஸை ஸ்பிளிட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுதான் ஆல்ரெடி வந்து டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்க பர்சன் தான் நீங்கள் போடுறீங்க. பட் நீங்கள் கஸ்டமரை ஹேண்டில் பண்ணும்போது அது நீங்கள் தான் பண்ணணும். ஒரு கஸ்டமர் என்ன மாதிரி கேள்வி கேட்குறாங்க, அவங்க என்ன மாதிரி வந்து மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்கள் நம்ம பிளான் பண்ணணும். ஸோ டெக்னிக்கலி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வர்றவங்களுக்கு வந்து இன்னும் கிளைண்ட்ஸோட அவங்க நிறைய இன்ட்ராக்ட் பண்ணி சில விஷயங்களை அப்சர்வ் பண்ணி சாஃப்ட் ஸ்கில்ஸ் இது பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பிரமோத், எப்படினாலும் வந்துடும். ஏன்னா ஒன்ஸ் கஸ்டமர் உங்களோட அட்டாச் ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் டெக்னிக்காலிட்டிஸ்ன்றது அவங்களுக்கு வந்து ஒரு 30% தான். மீத 70% வந்து நீங்கள் பர்சனலாக அவங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் கொடுக்குறீங்க, எந்த அளவுக்கு வந்து நாலேஜபிளாக இருக்கிறீங்க டுவர்ட்ஸ் இந்த ப்ராசஸில். நான் சொல்ல டெக்னிக்காலிட்டிஸ் கிடையாது. இந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் உங்களோட ப்ராசஸாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஐடியாவாக இருக்கிறீங்க, அதோடைய ஸ்கில் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது தான் இது பண்ணுவாங்க. அதான். ஓகே. ஸோ இப்போ இந்த பார்ட்டில் நம்ம ஸோ பேசிக்காக எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், நம்ம இனிஷியல் பேஷன் தாண்டி போகிறோங்கிற மாதிரி இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ பிராண்டை பற்றி பேசுவோம். ஏன்னா இப்போ இருக்க ஐடென்டிட்டி, ஸோ ஒரு பர்சனாக வந்து நீங்கள் இப்போ துரை அப்படிங்கும்போது ஜீரோ வால்யூம் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுறது இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து ஒரு 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 லாங் ரன்னுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி. ஸோ அதுக்கு ஈஸியாகலாம் யாருனாலையும் கிரியேட் பண்ண முடியாது. லெட்ஸே இப்போது பெரிய பெரிய பிக் பிராண்ட்ஸ் ஆகட்டும், ஜோஹோ ஆகட்டும், அதுக்கப்புறம் அதர் செட் ஆஃப் கார்பரேட்ஸ் ஆகட்டும், இல்லை பர்டிகுலர்லி ஆன் எனி செட் ஆஃப் ஃபீல்ட் ஆகட்டும், ஸோ அவங்க வந்து ஒரு ரன் ஆகிறதே வந்துட்டு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணுங்கிறது தான். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ரீல்ஸில் பார்க்குறோம், இப்போ நீங்கள் பர்சனல் பிராண்டிங் பண்ணுங்கள் உங்கள் பிராண்டை கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதர் செட் ஆஃப் கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும், உங்கள் பிராண்டு பேசணும், பிராண்ட் அப்லிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறத விட ஸோ அதுக்கு வந்து நிறைய கன்சர்ன் இருக்குது. லெட்ஸே அதுக்கான டிஃப்ரெண்ட் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியும், எல்லாமே இது பண்ண முடியும், ட்ரெடிஷ்னல்ஸ் இல்லை டிஜிட்டலாக பண்ண முடியும். பட் அந்த பிராண்டோட நம்ம கொண்டு வரோம் இல்லையா, இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு ஐடியா ஸ்பார்க் ஆகுது. ஸோ பர்டிகுலர் நான் கேட்கணுங்கிறது வந்து இப்போ ஜீரோ வால்யூம். ஸோ இப்போ இந்த பேரே உங்களுக்கு எப்படி கிடைச்சது, ஸோ இந்த பேர் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, ஜீரோ வால்யூம்ங்கிறது ஏன்? அப்போ இனிஷியலாக உங்ககிட்ட எதுவுமே கிடையாது, லோகோ யோசிச்சிருப்பீங்க டக்குன்னு, ஓகே இந்த லோகோ நான் போடுறோம் அப்படிங்கும்போது ZV அப்படின்னு போட்டீங்க. ஸோ இந்த மாதிரி இனிஷியலாக ஒரு ட்ராக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இது வந்து ஒரு ஹாப்பினஸோட கொண்டு வரது. ஓகே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், கொண்டு வந்துட்டு இருக்கேன் என் பிராண்டை அப்படின்ட்டு. ஸோ அந்த ஜேர்னி பற்றி பேசலாம். ஸோ ஒரு இன்டெப்த்தாக கொண்டு போகலாம். ஏன்னா அதுதான் இப்போ இருக்க பீப்புள்ஸ்க்கும், இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கும், ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் ரொம்ப ஒரு நீட்ஃபுல்லாக இருக்கிறது. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி அந்த ஓகே ஜீரோ வால்யூம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது, வீட்டில் இருந்து ஆரம்பிக்க போகிறோம், ஒரு ஃப்ரீலான்சிங் ஸ்டைலில் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்ம ஷாப் கொண்டு வரோம், அந்த மாதிரி இப்போ. ஆனால் இப்போ பார்த்துட்டிங்கன்னா டக்குன்னு எடுத்தோடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணுங்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு சொல்லும்போது நான் 2 விதமாக பார்க்குறேன். ஒன்று வந்துட்டு உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு ஒரு அசட்டை கொடுக்குற மாதிரி, கரெக்ட் இல்லை? இப்போ நீங்கள் கேமராவில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஸோ அதர் செட் ஆஃப் உங்களோட டெக்னிக்கல் நீட்ஸ் ஏன்னோ காம்பனன்ட்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கிறது ஒரு பார்ட். அண்ட் தென் ஒரு ஸ்டுடியோ இருக்கணும், கன்ஃபார்மாக இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஒரு நீங்கள் எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஒரு கஸ்டமர் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அவங்களோட விசிபிலிட்டி வந்து எந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்கும் போது கண்டிப்பாக ஒரு ஸ்டுடியோ அப்பியரன்ஸ் எல்லாமே இருக்கணும். ஸோ டிஜிட்டலி ஆல்சோ இட்ஸ் நீடட். ஸோ இது வந்து நம்ம ஒரு வேரியேஷனாக பேசலாம், ஏன்னா இதில் நிறைய வேர்ட்ஸ் வரும். ஸோ நீங்கள் ஏன் பிராண்ட் ஆரம்பிச்சிங்க, ஸோ எந்த மாதிரி ஐடியா ஸ்டார்ட் ஆச்சு, ஸோ டிஜிட்டல் ப்ரெசன்ஸில் நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஸோ எதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க, எதெல்லாம் நீங்கள் வந்து அசட்டாக நினச்சிங்க, ஸோ இதில் நான் இன்வெஸ்ட் பண்ண தப்பு பண்ணிட்டேன், ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் பேசலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸாக இருக்கும், ஓகே இதில் நம்ம பண்ணக்கூடாது, இது பண்ணால் நம்ம இந்த ஸ்ட்ரகிள் ஆகும். லெட்ஸே நீங்கள் வந்துட்டு எனக்கு ஒரு இஷ்யூ நம்மளுக்கே தெரியும், ஓகே ஒரு செட் ஆஃப் பீப்புள் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க, பட் அது ஒர்க் அவுட் ஆகலை, நீங்கள் வந்து அங்கே லூஸ் பண்ணீங்க, அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரகிள் வந்து அது ஒரு பெரிய இது. ஏன்னா அது உங்களுக்கு இனிஷியல் டைமில் வந்தனால ஒரு பெரிய ஸ்ட்ரகிள், ஒரு பெரிய மணி லாஸ் ஆச்சு, அதுலேருந்து அப்புறம் எப்படி கொண்டு வரதுன்னு தெரில. அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் லைஃப், உங்களோட பார்ட்னர் ஆகட்டும், உங்களுக்கான சப்போர்ட் ஆகட்டும், ஸோ அதுலேருந்து எப்படி வந்தீங்கிறத வந்துட்டு ஒரு கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ அப்போ வந்து மேபி அவங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணால் அவங்க இந்த மாதிரி லேர்ன் பண்ணலாம், இதுலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அது எப்படி இருந்தது உங்களுக்கு? ஸோ ரொம்ப பெரிய கொஷின்னு. ஸோ அது ஸ்டார்ட் பண்ணணுன்னா ஆல்மோஸ்ட் நான் வந்து 2018 தான் போகணும், திரும்ப 2018 தான் போகணும். அந்த ஒன் மோர் கொஸ்டின், சாரி, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கோவிட் வந்துருச்சு இல்லையா?
அது ஒரு ஜேர்னி இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அதுதான், அது எல்லாமே சேர்ந்து அடிக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி ஒய் பிராண்டு, அப்புறம் வந்து 3 கேள்வியாக வச்சுக்கலாம். ஒய் பிராண்ட் அப்படின்றது, அந்த பிராண்ட் டுவர்ட்ஸ் ஏன் பிராண்டுன்னு கட்டிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது வந்து பர்சனல் சப்போர்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ற பாயிண்ட்டு. தேர்ட் ஒன்று என்ன கேட்டிருந்தீங்க? நீங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் ஆச்சு? ஓகே ஃபைன். சோ மேபி நீங்க கோ த்ரூ பண்ணது, நீங்க ஏமாந்தது, அதெல்லாம் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி. ரைட். சரி, அதில் நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ ஒய் பிராண்ட் அப்படின்னு சொல்லும்போது, நான் ஃபோட்டோகிராஃபி பண்ணுன்றது வந்து எனக்கு வந்து ஒரு இனிஷியல் ஆசை தான், ஓகேங்களா? ஸோ அதில் வந்து எனக்கு வந்து எந்த டவுட்டுமே இல்லை. பட் தி திங் இஸ் தட் என்னன்னு சொன்னால், அந்த பேர் வந்து நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது என்றைக்குமே நான் பிலீவ் பண்ணுறேன் என்ன சொன்னால், ஒரு பேரை வச்சுக்கிட்டு டுவர்ட்ஸ் அதுக்கு நம்ம வந்து இது வந்து சிம்பிளாக சொல்லணும்னா, ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக சொல்லணும்னு சொன்னால், சாமி செல்ல வச்சிட்டோம்னா நம்ம திரும்ப திரும்ப அதை பூஜை பண்ணிகிட்டே இருக்கும்போது அது ஒரு வைப் கிரியேட் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் ஒரு பிராண்டுன்னு சொல்லும் போது ஒரு நேம் வந்து எனக்கு அந்த வைப் வந்து நிறைய இடத்துல கனெக்ட் ஆச்சு. ஜஸ்ட்டு நான் ஒரு நேமாக தான் வச்சேன். ஸோ இந்த நேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு சின்ன இந்த ஸ்டார்டிங் ஃபேஸில் என்னுடைய ஜேர்னியை விட்டுட்டு, பேங்கிங் கெரியரை விட்டுட்டு நான் வந்து ஒரு 2017 to 18 ஒருத்தரோட அசோசியேட் ஆகுறோம் நம்ம. ஸோ அசோசியேட் ஆகி நம்ம வந்து ஒரு ஸ்டுடியோவில் நம்ம இது பண்ணுறோம். லைக் எப்படின்னு சொன்னால், என்னெல்லாம் விஷயங்கள்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு. அப்போ வரைக்கும் ஃபோட்டோகிராஃபின்றது வந்து வெறும் ஒரு கேமரா எடுத்து ஃபோட்டோ எடுக்கிறது தான் ஒரு ஃபோட்டோகிராஃபின்னு நினச்சிட்டு இருந்த என்ன வந்து என்னோட டோட்டல் பர்ஸ்பெக்டிவே மாறிடுச்சு. ஸோ ஒரு ஃபோட்டோகிராஃபின்னு சொன்னால் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. ஆஃப்டர் ஃபோட்டோகிராஃபி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 மைலுக்கு தாண்டி தான் அந்த ப்ராசஸே கம்ப்ளீட் ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. ஸோ ஃபோட்டோகிராஃபி இஸ் நாட் அ நார்மல் ஜாப்ன்றது வந்து நான் ஒரு 1 monthலேயே அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சு. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கஸ்டமர்கிட்ட ஷேர் பண்ணுறதுலேருந்து, கஸ்டமரோட ரிவ்யூ வாங்குறதுலேருந்து, ப்ரொடக்ஷன் ஒர்க்லேருந்து, பேமெண்ட்ஸ்லேருந்து, கஸ்டமருடைய ஃபீட்பேக்லேருந்து, இப்படி எல்லா விதத்தையுமே நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நம்ம வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபிக்குன்னு அதை சார்ந்து நம்ம வந்து அப்படி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து நம்ம நினைக்கிறது ஒன்று, பட் வந்து ப்ராசஸ்ன்றது பெருசா அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து அங்கே போய் 1 year வந்து நான் கற்றுக்க ஆரம்பிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபோட்டோகிராஃபினா என்ன, ஒரு வெட்டிங் எடுத்தோன்னு சொன்னால் அது எவ்வளோ நாள் கிளைண்ட்டோட நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னு சொல்லும்போது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது, இது நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமாக ஒரு 2 ஃபோட்டோ எடுத்து 2 ஸ்டில்லை வச்சு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறது ஃபோட்டோகிராஃபி இல்லை. பர்டிகுலர்லி வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி அப்படி ஒர்க் ஆகாதுன்றது வந்து எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து அங்கே வந்து ஸ்டுடியோவில் வந்து என்னென்னலாம் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ எல்லாமே நம்ம இது பண்ணுறோம். இப்போ நாங்கள் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து அவங்க ஒரு பிராண்ட் வச்சுருக்காங்க, அந்த பிராண்டை வந்து நம்ம வந்து நம்மளோட ஹையர் பண்ணி வாங்கலாமா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் போகுது. அங்கே எனக்கு சில விஷயங்கள் பிஸ்னஸாக எனக்கு வந்து சில எப்படி சொல்கிறேன்னா, சில பெர்ஸ்பெக்டிவ் வந்து எனக்கு புரியல. பட் என்னோட சைடில் தப்பு இருக்குது. அந்த ஒரு 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 சில பாயிண்ட் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ண முடியல அந்த இடத்துல. அதான் பெர்ஸ்பெக்டிவாக பார்க்கும்போது நிறைய வந்து நமக்கு கொண்டு வரணும், ப்ராசஸ் நிறைய ஃபாலோ பண்ணுன்றது ஒன்று. ரெண்டாவது, நான் பர்சனலாக வந்து என்னோட ப்ராஜெக்ட்ஸ் தான் நான் நிறைய ஹேண்டில் பண்ணணும்னு நான் நினச்சேன். நான் வந்து எக்ஸ்போசிங் இதில் வந்து ஃபோட்டோகிராஃபி பொறுத்த மட்டும் என்னென்னு சொன்னால் 2 விதமாக இருக்குது. இப்போ நமக்கு நிறைய ஃபோட்டோகிராஃபி ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், நம்ம சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு. கேமராமேன்ஸ் இருப்பாங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வெளியிலேருந்து எடுத்து கொடுப்பாங்க. அஃப்கோர்ஸ் அது நல்ல வருமானம் தான் உங்களுக்கு, அதில் வந்து எதுவுமே இல்லை. நீங்கள் கேமரா வச்சுருக்கீங்க, நீங்கள் வெல் எக்யூப்டாக இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மாதம் குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 நீங்கள் அசால்ட்டாக சம்பாதிக்கலாம், நீங்கள் கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா உங்கள் பிராண்டில் நீங்கள் பண்ணாமே கூட. ஸோ பட் அதுக்கு எல்லாத்துக்குமே என்னன்னு சொன்னால் ஒரு பெரிய ஹெரிட்டேஜ் வேணும், நீங்கள் நிறைய பேர்த்தோட கனெக்ட் ஆகிருக்கணும், அந்த மாதிரி இருக்குது. பட் நான் அந்த ரோடு எடுக்கவே இல்லை. நான் இன்னொருத்தருக்கு போய் ஒர்க் பண்ணணுன்னு நான் பர்சனலாக ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணல. எனக்கு நான் வந்து என்னோட ஸ்டுடியோ இருக்கும்போது என்னோட நேமில் தான் எவ்வளோ சின்ன ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஜெக்ட் இருந்தாலும் என்ன பேஸ் பண்ணி தான் அந்த ப்ராஜெக்ட் நம்ம எடுக்கணும், அதை ஓன் பண்ணுறது நம்மளாக தான் இருக்குன்றது தான் நான் வந்து இனிஷியலாக பிளான் பண்ணேன். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோன்னு சொன்னால் அது நம்ம நேமில் இருக்கும்போது என்ன ஆகுன்னு சொன்னால், நீங்கள் வந்து அந்த பிராண்டுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஓன் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கால் வருதுன்னா சொன்னாவே உங்கள் நேம் இது சொல்லி கால் பண்ணுவாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான், பட் ஆனால் இது வந்து உங்களுக்கு ஒரு ஹை கொடுக்கும். நீங்கள் சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிராண்ட் பேர் சொல்லி இந்த மாதிரி என்கொயரி பண்ணும்போது நம்ம ஒரு பிராண்டை நம்ம அறியாமையே நம்ம ஒர்க் பண்ணி நம்ம அதை பில்ட் பண்ணுறது ஒரு பர்சனல் ஹை தான்.
ஸோ அதனால வந்து நான் வந்து ஒரு ஒரு பிராண்டாக வந்து இதை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ஆசை தான். இதை வந்து இன்னும் வந்து என்னன்னு சொன்னால், என்னோடது வந்து நாட் நெசசரி ஒரு பெரிய ப்ரீமியம் பிராண்டுன்ற ஸ்டாம்பிங் இல்லாமல் ப்ரீமியம் செக்மெண்ட் ஆஃப் சர்வீஸ்ன்றது அஃபோர்டபுள் காஸ்ட்லேயே இருக்கணும். அதாவது டிபெண்ட்ஸ் ஆன் த சர்வீஸ். பட் ப்ராடக்ட் குவாலிட்டியில் நான் எங்கேயும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. பட் நம்மகிட்ட வந்தால் தரமாக தான் இருக்கணும் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு பிகினர் ஸ்டேஜில் ஒரு பேக்கேஜ் எடுத்தாலும் சரி, இல்லை ஒரு ஹை எண்டில் ஒரு பேக்கேஜ் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பேக்கேஜ்லேயோ உங்களுக்கு ப்ரெசன்டேஷன்லேயோ உங்களுடைய ஆல்பம் ஸ்டைல்லையோ எந்த சேஞ்சஸுமே பெருசாக இருக்காது. பட் நிறைய டைம்ஸில் வந்து காம்ப்ரமைஸ் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் பர்சனலாக என்ன நான் ஃபீல் பண்ணேன்னா, ஒரு பிராண்டாக இருக்கும்போது என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் வருதுன்னு சொன்னால் அந்த அவங்ககிட்ட நான் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அதை வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக கொடுக்கணுன்றது மட்டும்தான் என்னுடைய ஒரே மோட்டிவாக இருக்கும். ஸோ இது வந்து பர்சனல் இது. ஸோ கம்மிங் பேக் டு பர்சனல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லும்போது, என்னோட ஒய்ஃப், நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன், இதை நம்ம இந்த பிராண்டை கிரியேட் பண்ணோம், இதை வந்து நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம சொல்கிறோம், நிறைய ஜேர்னி இருந்துச்சு, இப்படிலாம் சொன்னால் இன்னொருத்தங்க சப்போர்ட் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆக்சுவலி சாரி, இதில் வந்து நான் ஏன் இந்த கொஷின்ஸ் கேட்டேன் அப்படின்னா, பர்டிகுலர்லி வந்துட்டு ஸோ 2 செட் ஆஃப் ஃபீல் இருக்கும். ஐ மீன் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ மேபி அவங்க சிங்கிளாக இருக்க முடியும், இல்லை பேரண்ட் சைட்ஸில் சப்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் அண்ட் தென் ஒரு ஓகே ஒரு வெல் செட்டில்டாக இருந்து அதை ஜேர்னி பண்ணுறது வேறு. அவங்க பிலோ மிடில் கிளாஸ் ஆரோ அபோவ் மிடில் கிளாஸ் ஆரோ இந்த மிடில் கிளாஸ் லெவலில் இருக்கும்போது அது ஒரு பெரிய ஜேர்னி அது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் கமிட்மெண்ட்ஸில் இருப்பீங்க. ஆமாம், அது வந்து மந்த்லி கமிட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு உங்களுக்கு அது ஒரு நீடு பண்ணியே ஆகணுங்கிற ஒரு டாஸ்க் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் மூவ் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு பேர்டனாக இருக்கும். ஓகே, இது எல்லாமே விட்டுருக்கேன், ஸோ ஒரு சாக்ரிஃபைஸ் கண்டிப்பாக இருக்கணும். பட் ஆனால் அதுக்கான ரெக்கவரி இன்கம் இருக்கும்போது உங்களுக்கு அது ஒரு பேசிவ் இன்கம் இருக்கும்போது உங்களுக்கு தெரியாது. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஏன் இந்த கொஸ்டின்ஸ்னா, இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்ன மாதிரி நீங்கள் ஓகே நீங்கள் பேங்கிங் விட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க மேரேஜ், அதுக்கப்புறம் ஒரு பெரிய, ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய கமிட்மெண்ட்குள்ளே போகிறீங்க, நீ ஓகே லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ வந்து திடீர்னு அந்த பிராண்ட் அப்லிஃப்ட் பண்ணணும், ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கணும், இப்போ மேபி மந்த் ஆன் மந்த் உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணி அலைன் பண்ணி கொண்டு போனீங்க? அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். என்னன்னு சொன்னால், பர்சனலி வந்து உங்களுக்கு வந்து பர்சனல் அண்ட் மாரல்லி வந்து உங்களுக்கு சப்போர்ட் இல்லைன்னு சொன்னால் நம்ம பேசுகிறது எதுவுமே நடக்காதுங்க, ஓப்பனாக சொல்ல போனால். ஏன்னா நம்ம எவ்வளோ வேணால் ட்ரீம் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து இதை வளர்க்கலாம், பிராண்டை பண்ணலாம், பெருசாக இது பண்ணலாம், பயங்கரமாக வெடிச்சிடலாம்லாம் சொல்லலாம். பட் உங்களோட பார்ட்னர் உங்களுக்கு மென்டலி அண்டு உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆக்சுவல் ட்ரீமை புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணாத வரைக்கும் ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால். ஸோ உங்களோட பார்ட்னருடைய அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இதில் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இது வந்து இப்போ வேணால் நிறைய வந்து இதோடைய பிஸ்னஸ் வால்யூம்ன்றது ஃபோட்டோகிராஃபியில் பெருசாக இருக்கலாம். பட் ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபின்றது இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு சீசனல் பிஸ்னஸ் மாதிரி தான். பட் இதை வந்து நம்ம எவ்வளோ தூரம் வந்து ஒரு 365 டேஸ்க்கும் எங்கேஜ் பண்ணக்கூடிய கான்செப்ட்னு சொல்லும் போது தான் நம்ம பிராண்டாக வளர்க்குறோம். ஏன்னா ஒரு வெட்டிங் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சீசன்லாம் முடிஞ்சிடும். அப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபி பிராண்டாக இருக்கும்போது எனக்கு த்ரூ அவுட் த இயர் எனக்கு இன்கம் வரணும்னு சொல்லும்போது பிராண்டாக கிரியேட் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு வீட்டிலேருந்து சப்போர்ட் இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக நடக்காது. ஏன்னா அவங்க கொடுத்த தைரியம் தான். நான் இப்படி ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஒரு ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் திங் அவங்க சொன்னது என்னன்னு சொன்னால், ட்ரை பண்ணுங்க, பரவாயில்ல அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து தான் நம்ம வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ அவங்க இன்ஃபேக்ட் என்னன்னு சொன்னால், நிறைய டைம் வந்து என்னால் வந்து அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம். பட் ஓப்பனாக சொல்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ரேராக தான் என்கிட்ட வந்து அவங்க வந்து சில விஷயங்களுக்கு கேட்டுருக்காங்க. என்னோட சைடில் நான் சப்போர்ட் நிறைய ஓரளவுக்கு கொடுத்துருக்குறேன். நிறைய டைமில் வந்து அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க, என்கிட்ட இருந்தால் நான் கொடுத்துருக்கேன். பட் ஐம் ஹாப்பி தட் என்னோட பார்ட்னர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறனாலையுமே, இது வந்து சப்போர்ட் பண்ணுறனாலையுமேன்னு கூட அப்படி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது, அவங்க சப்போர்ட் பண்ணுறனால தான் நம்ம வந்து இப்படியெல்லாம் உட்காந்து பேசுறதுக்கு காரணமே வந்து அவங்க தான். ஏன்னா இந்த இடத்துல அவங்களுக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். இல்லை அன்லெஸ் அன்டில் அவங்க மைண்டில் கிளாரிட்டி இல்லை, நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு இல்லை அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு சின்ன டவுட் வந்தால் கூட இதெல்லாம் எதுக்கு போட்டு உருட்டிட்டு இருக்கன்ற மாதிரி உங்களுக்கு சொல்லிடுவாங்க. பட் அவங்க என் மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நானுமே ஓடிட்டு இருக்கேன். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் என்னன்னு சொன்னால், ஸோ இதை எப்படியாவது என்னன்னு சொன்னால் நிறைய பேர்த்துக்கு ரீச் அவுட் பண்ணிடணும். நிறைய பீப்புள்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்தாங்கன்னா நல்ல குவாலிட்டியான, இவங்ககிட்ட அஃபோர்டபுள் காஸ்ட்லேயே இருக்குது, இவனால் ஒரு
ப்ரீமியம் பட்ஜெட்டும் பண்ண முடியும். இவங்ககிட்ட வந்தால் எல்லா இடத்துலையும் சுருக்கமாக சொல்ல போனால் நம்ம ஒரு அண்ணாச்சி கடை மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். நான் ப்ரீமியம் பிராண்ட் மட்டும் தான் பண்ணுவேன்ல, பட் எனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஒரு பாயிண்ட்ல நம்ம ஒரு பேக்கேஜ் கொடுக்குறோன்னு சொன்னால் ரொம்ப டவுன் பண்ணி நம்ம சில விஷயங்கள் நம்ம செய்ய முடியாது. ஏன்னா அது வந்து கஸ்டமர் நம்ம வந்து ஃபால்ஸ் ஹோப் கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஒரு பேக்கேஜ் கொடுக்குறோன்னா, சார் நான் உங்களுக்கு 20 ரூபாய்க்கு கொடுக்குறேன் 30 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொன்னால் அது எங்கேயோ மிஸ்டேக்குன்னு தான் நினைக்கிறேன் நான். ஒரு பேசிக்காக ஒரு ஆல்பம் நம்ம கிரியேட் பண்ணணும்னு சொன்னால் இப்போயே ஒரு லாஸ்ட் 6-7 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா 3 தடவை வந்து பார்த்தேன்னு சொன்னால் பை ப்ராடக்ட்ஸோடைய ரேட்ஸில் நிறைய மாறிடுச்சு. ஸோ இட் டிபெண்ட்ஸ். உங்களுக்கு குவாலிட்டியாக கொடுக்கணும்னு சொன்னால் ஒரு சர்டன் ஸ்லாப் வச்சு தான் கொடுக்க முடியும். அட் த சேம் டைம் நம்மக்கிட்ட வரும்போது என்ன ஸ்டாண்டர்ட் இருக்கோ அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோன்னு நான் விரும்புவேன் நான். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த பட்ஜெட்டில் தான் பண்ணுவீங்களா இல்லை மிடில் ரேஞ்ச் தான் பண்ணுவீங்களா? அப்படி கிடையவே கிடையாது. நான் எப்போவுமே பர்சனலாக என் கிளைண்ட்டுக்கு சொல்கிறது என்னன்னு சொன்னால், சார் நீங்கள் விசிட் பண்ணுங்கள், என்னோட ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்கள், என் கூட ஒரு 1 hour பேசுங்க. உங்களுக்கு நான் பேசுகிற விஷயங்கள் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா நீங்கள் என்னோட கனெக்ட் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்லுவேன் நான் எப்போவுமே. ஏன்னா ப்ராடக்ட் நாலேஜ், ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபினா சும்மா கேமரா எடுத்து ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறது மட்டும், நல்லா எடுக்கிறது மட்டும் நமக்கு ஒரு க்ரைட்டீரியா கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங் த கஸ்டமர் நீட் ப்ளஸ் நமக்கு என்ன ட்ரெண்டில் இருக்குது, அவங்க கப்புள்ஸ் என்ன நினைக்கிறான்னு, இப்படி பல ஆஸ்பெக்டை யோசிச்சு தான் நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம வந்து இது பண்ணுவோம். ஸோ எப்போவுமே நான் வந்து என்னோட கிளைண்ட்ஸை வந்து நான் வந்து என்னோட ஆஃபீஸ் விசிட் பண்ணி ஒரு டீட்டெயில் எலாபரேட்டடாக ஒன்று சொல்லுவேன் நான். ஒரு சில விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன், லைக் ஆன்போர்டிங் கால்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இந்த ஜேர்னிவே நம்ம அவங்களோட ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் சொன்ன மாதிரி தான் மிஸ்டேக்ஸ் அந்த அசெட்ஸ். ஓகே. ஸோ நீங்கள் எதெல்லாம் வந்து தப்பு பண்ணீங்கன்னு நினைக்கிறீங்க, ஸோ அதனால என்ன விளைவாச்சு, அதுக்கப்புறம் ஓகே நான் இந்த ஒரு அசெட்டில் இது அசெட்டாக தான் நினச்சேன், ஓகே, பட் ஆனால் அது அசெட்டாக இல்லை. ஸோ இனிஷியலி நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் ஸ்டுடியோ இப்போ ஒரு 1-2 years ஆச்சு போட்டிருக்கீங்க. ஸோ இது வேணும் கன்ஃபார்மாக நான் இருந்தால் தான் எனக்கு ஒரு அப்பியரன்ஸ் கிடைக்குங்கிற இது மூவ் பண்ணி போனீங்க. அண்ட் தென் அதுக்கு முன்னாடி ஃப்ரீலான்சிங் ஸ்டைலில் பண்ணும்போது, ஸோ ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்து பண்ணும்போது, ஸோ ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வெயிட் பண்ணி பண்ணது. ஏன்னா அகைன் நான் சொன்ன மாதிரி தான், ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும், அவங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும். ஏன்னா இது ஒரு க்ரௌடட் மார்க்கெட் இல்லையா, இது வெல் க்ரௌடட். அது கண்டிப்பா பேசணும் அதை பத்தி. ஸோ இது வந்து அப்போ அவங்களுக்கு ஒரு மேபி அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே நம்ம இதுலலாம் பண்ணக்கூடாது, ஏன்னா ஒரு கைடன்ஸ் இருக்காது. நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் மினிமமே ப்ராப்பரான ஒரு எக்ஸ்ட்ரீம் கைடன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அந்த பர்டிகுலர் மார்க்கெட்ல இருந்து வந்திருந்தா நீங்க இன்னும் எக்ஸ்டபிளிஷ் ஆயிருக்கலாம். பட் எக்ஸ்பேண்ட் ஆகுறதுங்கிறது வந்துட்டு நம்மளோட பர்டிகுலர் க்ரோத்லேயும் இருக்கும். ஸோ அதை நம்ம வெல் லேர்ன் பண்ணி மிஸ்டேக்ஸை இது பண்ணிட்டு, ஸோ நீங்கள் 2 அசெட்டில் மேபி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அசெட் எடுத்துக்கலாம், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க, பட் ஆனால் அது நான் தப்பாக பண்ணிட்டேன். அதே மாதிரி ஒரு நல்லதுன்னு நினச்சி போனீங்க, ஓகே, பட் ஆனால் பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி தான் 2 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேல்யூ ஃபிகர் வேணாம், பட் ஆனால் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ லைக் அது வந்து மேன் பவர் மேல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணது, ஒரு பிராண்ட் மேல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணது. ஸோ ஆக்சுவலாக அந்த இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் எனக்கு. ஏன்னா இந்த மாதிரி எனக்கு அந்த ஒரு நாலேஜே இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு பிராண்டை நம்ம ஹையர் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ஒரு ஃபீல்டை நம்ம ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி எடுத்து தான் நம்ம பண்ணுன்றது எனக்கு அந்த டைமில் இல்லை. ஏன்னா எனக்கு ரொம்ப மினிமலிஸ்டிக்கான நாலேஜ் தான். ஸோ அப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து நான் பர்சனலாக என்ன தப்புன்னு சொன்னால், மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஓன் பிராண்டை நீங்களே கிரியேட் பண்ணுங்க. என்ன ஸ்ட்ரகிள்னாலும் நீங்களே பாருங்க. ஏன்னா ஒரு கரியரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதோட ப்ராசஸில் நீங்கள் கோ த்ரூ பண்ணும்போது தான் இந்த விஷயத்தில் இது தப்பாகுது, இந்த விஷயத்தில் ஒரு ஆள் இருக்கணும் 2 ஆள் இருக்கணும், ஏதோ ஒரு கனெக்ட் கிடைக்கும் பர்சனலாக உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்களாவே இனிஷியலாக எல்லாமே கற்றுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஒன்று இருக்குன்னா ஒரு இடத்துல அடி வாங்கி கற்றுக்கணும்னு சொன்னால் சில விஷயங்கள் இன்னைக்கு முன்னாடி நாங்கள் இருந்தப்போ நிறைய விஷயங்கள் அவேர்னஸ் இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் நிறைய அவேர்னஸ் வீடியோ போடுறாங்க, இதை பண்ணுங்க இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஹோப்ஃபுல்லி என்ஸ்போர்த்து முன்னாடி இதுக்கப்புறம் வர்றவங்க எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னு சொன்னால் லேக்ஸில் நான் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிட்டு தான் நான் இது பண்ணணும்னு சொன்னால் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இனிஷியல் ஸ்டேஜுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தேவைப்படும். தட்டும் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் ஹையர் பண்ணியே பண்ணிக்கலாம். பட் ஒன்ஸ் ஒரு சர்டன் செட் ஆஃப் ஒரு கஸ்டமர் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஸ்லோலி ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். உங்களோட கேமராஸே எக்யூப்மெண்ட்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ஒன்ஸ் அது ரெண்டெல்லாம் போகும்போது நீங்கள் மார்ஜின்ஸ் வைக்க முடியாமல் போகலாம். ஸோ அதனால வந்து அது வந்து நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் எக்யூப்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணணுமான்னு சொன்னால் நான் வேணாம்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் 2 years நீங்கள் பண்ணணும் அவசியம் இல்லை. என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் சாஃப்ட் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கோங்க. லைக் எப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டிங்கில் வந்து அதிகமாக பிளான் பண்ணுங்க. லைக் என்னன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு ஹையர் பண்ணி சில விஷயங்கள் பண்ணிட்டு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிட்டு தென் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் மார்க்கெட்டிங்கில் உங்களோட
பிராண்டிங்கை வந்து எக்ஸ்போஸ் பண்ண பாருங்க. ஃப்ரம் தேர் அதுலேருந்து உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும் போது நீங்கள் சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி நீங்கள் இது பண்ணிக்கலாம். எடுத்தோடனே நான் வந்து எனக்கு வந்து ஒரு 5 lakhs இருந்து 10 லட்ச ரூபாய் இருந்து 10 லென்ஸ் வாங்கினா தான் வந்து நம்ம வந்து கேமரா ஸ்டுடியோஸ் வச்சிருப்போம் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் ஹம்பக். அதெல்லாம் வந்து எப்படின்னு சொன்னால் இனிஷியலாக நீங்களே ஸ்டக் ஆகிக்கிற மாதிரி. இன்றைக்குமே என்னுடைய கொலீக்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு நார்த்துலலாம் 2-3 பேர்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவர் வந்து நான் வந்து ஆன்லைன் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்கிறதுலே நான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இனிஷியலாக எடுத்தோன்னே நான் நிறைய லென்ஸ் வாங்கிட்டேன். நான் ஃபோட்டோகிராஃபி பண்ணுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். அது தப்பு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் நிறைய இஎம்ஐஸ் கட்டிட்டேன். ஸோ என்னோட சஜஷன் என்னன்னு சொன்னால், ஸோ இனிஷியலாக உள்ளே வர்றவங்க வந்து நீங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு தான் நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபி ஸ்டார்ட் பண்ணுன்றது அவசியம் இல்லை. பட் அட் த சேம் டைம் நீங்கள் ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணுறதுல வந்து ரொம்ப கீனாக இருக்கும். ஒரு கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கீனாக இருக்கணும். இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் ஒரு 50 ரூபா வாங்குறீங்கன்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு 60 ரூபாய்க்கு ஒர்க் பண்ண பாருங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் வேல்யூ ஃபார் ப்ராடக்ட்ன்றது ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுங்கள். வேல்யூ ஃபார் ப்ராடக்ட் கிரியேட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக் கஸ்டமர் வருவாங்க. கஸ்டமர் கிரியேட் பண்ணால் மணி ஃப்ளோ வரும். மணி ஃப்ளோ வந்தால் நீங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் அழகாக நீங்கள் வாங்கிடலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் பண்ண தேவையில்லை. அட் த சேம் டைம் வந்து நீங்கள் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் போகிறீங்க அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து என்னை பொறுத்த மட்டுக்கு பர்சனலாக நான் சஜஸ்டே பண்ண மாட்டேன். பி இட் ரைட் ஆர் ராங், யூ டூ இட் யுவர் செல்ஃப். நீங்கள் தனியாக பண்ணுங்கள், அது அடி வாங்கினாலும் பரவாயில்ல, நீங்களே பண்ணுங்கள், நீங்களே கற்றுக்கோங்க. ஓகேங்களா? அது வரலையா மூடி வச்சுட்டு போயிருங்க. பட் நான் இன்னொருத்தரை கூட்டு வந்து தான் நான் வந்து எனக்கும் நானும் இவரும் வந்து பார்ட்னரு. ஸோ பார்ட்னர் என்னைக்கா இருந்தாலும் பிரச்சனை தான் உங்களோட பிஸ்னஸ் பொறுத்த மட்டுக்கு. ஏன்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். நீங்கள் ஒரு ஆஸ்பெக்டில் யோசிப்பீங்க, அது வந்து சில ஆஸ்பெக்டில் வந்து ஏன்னா க்ரியேட்டிவ் ப்ராசஸ் இது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும், யார் நிறைய இன்புட்ஸ் பண்ணுறாங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்படி நிறைய கிளாஷஸ் வரும் உங்களுக்கு. ஸோ நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது நிறைய இதில் ப்ரொப்ரைட்டர்ஷிப் பார்ட்னர்ஷிப்ஸ்லாம் இருக்கலாம். பர்சனலாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. லைக் எப்படின்னு சொன்னால் பார்ட்னர்ஷிப் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அதில் என்னோட தப்பான டிசிஷன்ஸ் நிறைய இருக்குது. உள்ளெல்லாம் நிறைய டெசிஷன் மேக்கிங்கில் தப்பான விஷயங்கள் இருக்குது. அது என்னோட நாலேஜ் இருந்தால் கூட எனக்கு வந்து அது இனிஷியல் ஸ்டேஜில் தெரியல. அதில் நிறைய என்னோட பார்ட்னர்ஸ் கூட எனக்கு கிளாஷ் ஆகிருக்கு. ஸோ நிறைய எக்ஸ்ட்ரீம்ஸ் வரைக்குமே நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கிளைண்ட்ஸை நான் ஹேண்டில் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸோடைய பார்ட்னர்ஸோடைய ப்ராஜெக்ட்ஸை நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்கிறேன். நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு, நிறைய குட் திங்ஸும் இருந்திருக்கு, நிறைய லேர்னிங்ஸ் நாங்கள் எடுத்துருக்கிறேன் நான். அட் த சேம் டைம் வந்து நிறைய கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிஸ்டேக்ஸ் இருக்கும். அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு தடவை நான் அதை ரிசால்வ் பண்ண ஃபர்ஸ்ட் இயரில் வந்து எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. ஆக்சுவலாக வெரி ஃபர்ஸ்ட் இயரே நான் வந்து ஒரு பிராண்டுக்கு கீழே நான் வந்து அசோசியேட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நிறைய கிளைண்ட்ஸை ஹேண்டில் பண்ணி ஒரு டேர்ன் அரவுண்ட் டைம் எப்படி கொடுக்கணும், ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும், நம்ம க்ரியேட்டிவாக இருந்தால் மட்டும் பத்தாது, கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ண தெரியணும். அதே மாதிரி வந்து கிளைண்ட் பேசுகிறத ஃபஸ்ட்டு காது கொடுத்து கேட்கணும், அது ஒன்று மெயினாக. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இயரில் வந்து எனக்கு பயங்கர இதாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எங்களுக்கு சில விஷயங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ஃப்ரம் தேர் நான் வந்து தனியாக என்னோட ஜேர்னியை வந்து 2018 எண்டில் என்னோட 2000 எண்டில் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதில் வந்து நிறைய கிளாஷஸ், மணியோடைய ப்ராப்ளம், நான் சொன்ன மாதிரி நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே ஃப்ரண்ட் அண்ட் பேக் எங்களோட ஒப்பீனியன் அவங்களுக்குன்னு ஒரு நியாயம் இருக்கும். 2 பேரும் பேசும்போது மணியை வந்து ஆப்வியஸ்லி நான் திரும்ப ரிட்டர்ன் ஆஃப் எடுக்க முடியல. ஸோ அங்கேருந்து வெறும் கையோட வந்தனாலேயே ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பிராண்ட் பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் வந்துச்சு. சரி ஜீரோவில் தான் இருக்கிறோன்னு சொல்லிட்டு தான் இப்போ இருக்க நிறைய ஆஸ்பெக்ட் வந்து ஜீரோ பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய ஸ்டுடியோஸ் இருக்குது. நான் அதை பேஸ் பண்ணி நான் பண்ணல. ஆக்சுவலாக ஜீரோ வால்யூம்ன்றது வந்து நிறைய கீவேர்ட்ஸில் ஜீரோன்னு நிறைய இருக்குது, பெரிய பெரிய பிராண்ட்ஸாக இருக்கிறாங்க. பட் நான் அதை பேஸ் பண்ணி பண்ணல. எனக்கு வந்து பர்சனலாக என்னன்னு சொன்னால் ஓகே நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அந்த வேர்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஜீரோ வால்யூம்ன்றது வந்து ஒரு வேர்ட் பிடிச்சிருந்தது. ஓகே ரைட் இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து 2019 வீட்டில் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ கோவிட் கரெக்டாக வந்துச்சு. ஸோ ஒரு ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு 2 months பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவிட் வந்துருச்சு. எல்லாத்தையும் விற்றுட்டு ஸோ என்கிட்ட ஆக்சுவலாக எந்த எக்யூப்மெண்ட்டுமே இல்லை. நான் பார்ட்னர்ஷிப்பில் போகிறேன், அங்கே ஒர்க் அவுட் ஆகலை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சேரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2-3 இது மட்டும் ஃபேஸ்புக்கில் நான் மார்க்கெட்டில் வாங்கிட்டு ஒரு சேரு டேபிள் ஒரே ஒரு சிஸ்டம் அது இருக்குது, அதை மட்டும் வச்சு ஒரு சின்ன ஹாலில் ஸ்டார்ட் பண்ணதான். சும்மா நானாக ஒரு லோகோ போட்டு ஜீரோ வால்யூம் திரும்ப இந்த ஓம் சக்தி சொல்லுவாங்கல்ல, நம்ம திரும்ப ஒரு விஷயத்தை சொன்னால் மறுபடியும் மந்திரம் சொன்னால் கரெக்டாக இருக்குமே, அது மாதிரி நானே சொல்லிக்கிறோம் நான். ஏன்னா நம்ம பிராண்டு மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் வேற யார் வந்து நம்ம பிராண்டை மதிப்பாக சொல்லுன்னு பார்ப்போம். ஸோ அதனால் எப்போவுமே என் பிராண்டில் வந்து நான் எப்பவும் ப்ரௌடாக இருப்பேன். என்ன வேணால் சின்ன ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஜெக்ட் நான் வந்து ப்ரௌடாக அந்த வேலையை பண்ணணும்னு சொன்னால் பிராண்டு பேரை சொல்லி தான் அதை வந்து நான் வந்து எதுனாலும் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 2019 ஸ்டார்ட் ஆச்சு ஜேர்னி.
நம்பிக்கை விடவே இல்லை. சரி ஓகே நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 1 year தான் பாருங்க. நான் வந்து 7 years வந்து நான் பேங்கிங்ல இருந்தேன். ஃபோட்டோகிராஃபியில் வெறும் ஆஸ்பிரேஷன் மட்டும்தான் இருக்குது, இதை செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. உள்ளே வந்து பார்த்தா என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ என்னோட 8 years ஜேர்னியை கெரியரை பிளாக் பண்ணிவிட்டு 1 year வந்து இந்த ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு நான் வந்து ஃபோட்டோகிராஃபின்னு அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் என்னமோ தெரில, எனக்கு ஒரு ராக் பாட்டம் மாதிரி, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, நம்ம திரும்பவும் இதை தான் செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நம்ம ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சின்ன சின்ன விஷயத்தையுமே கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு சின்ன ப்ராஜெக்ட்னால எடுத்து பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். யூடியூப்ஸ் ஆரம்பித்தேன். என்னோட ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ப்ளேஸ் பண்ண ஆரம்பித்தேன். தேங்க் காட், லைக் நான் 2019 என்ன மாதிரி நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறைய பேர் வந்து அந்த கோவிடோட வேவ்ல வந்து பிஸ்னஸே நிறைய மூடிட்டு போயிட்டாங்க. பட் சம்வேர் எனக்கு தெரில, காட்ஸ் கிரேஸாக என்னன்னு தெரில, கோவிடுக்கு அப்புறம் தான் பார்த்தேன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிது. ஜஸ்ட் லைக் தட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைனில் நான் என்னோட ஒர்க்கை வந்து நான் யூடியூப்ஸில் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டே வந்தேன் நான். ஸோ ஒர்க்கை வந்து அதுலேருந்து பார்த்துட்டு எனக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து எனக்கு இன்ஃபேக்ட் இப்போவே நான் சொல்கிறேன் பிரமோத், எனக்கு என்னன்னு சொன்னால் நான் ஆட் ரன் பண்ணல, கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணல, எதுவுமே இல்லை. பட் டக்குன்னு எனக்கு எங்கேயாவது ஒரு கால் வரும், நான் இதில் வந்து ஆன்லைனில் பார்த்தேன்னு சொல்லுவாங்க. பட் சம்வேர் அவங்க எங்கேயோ என்னோட ஒர்க்கை கனெக்ட் பண்ணி தான் இது பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் என்னோட 50% ஆஃப் கிளைண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன்லேருந்து டைரக்ட் கால்ஸாக தான் எனக்கு வந்திருக்கு. ஓகே ப்ரோ, இப்போ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம போகிறதுக்கு முன்னாடி, ஏன்னா இந்த டாபிக் வந்து ரொம்ப எந்த ஃபீல்டாக இருந்தாலுமே இது ஒரு மேஜரான டாபிக். ஸோ இது வந்து மேபி சாஃப்ட் ஸ்கில்லாக இருந்தாலுமே நம்ம ஒரு எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் நம்ம கனெக்ட் பண்ணுற அந்த கஸ்டமர் எப்படி கனெக்ட் பண்ணுறோம், நம்ம எப்படி அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இவங்க தான் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ், இவங்கள தான் நான் ரீச் பண்ண போகிறேன். ஸோ அவங்கள நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, ஏன்னா நம்ம பர்டிகுலர்லி இந்த ஃபீல்டில் நீங்கள் எடுத்துட்டிங்களா, இந்த மார்க்கெட்டில் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறது வந்துட்டு, இல்லை நீங்கள் கிரியேட் பண்ண போகிறது வந்து ஒரு மொமெண்டம். ஸோ ஒரு லைஃப் டைம் ஒரு மொமெண்டம், ஒரு ஹாப்பியான மொமெண்டம் நீ கிரியேட் பண்ணிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் வருவாங்க. ஸோ அவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே இவங்களுக்கு இந்த நீட் இருக்குது, இதை நம்ம வந்து ஓகே நான் இதை நான் கொடுக்கணும். ரெண்டாவது பெரிய கன்சர்னே வந்து பட்ஜெட் தான். கண்டிப்பாக. ஸோ இப்போ 45,000 வந்து நீங்கள் இப்போ ஒரு கேம்பெயின் பண்ணியிருந்தீங்க. ஸோ இதை நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கும்போது ஸோ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வரும். மேபி குவாலிட்டி கம்மியாக இருக்கும், இல்லை அதை தாண்டி எனக்கு வேணும், இப்படி இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ எனக்கு ஏன்னா 2 சைடு இருக்கு இல்லையா. ஸோ பொண்ணு வீட்டு சைடும் சரி, மாப்பிள்ளை வீட்டு சைடும் சரி, ஸோ பிரைண்ட் அண்ட் க்ரூம், இது 2 சைட்லேயுமே வந்து டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் வருவாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ரெண்டாவது நம்ம புரிஞ்சுக்கணும், பேசணும். ஸோ இது எல்லாம் அப்படி நீங்கள் எப்படி ஜேர்னி, ஐ மீன் இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, இது எப்படி நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணீங்க. ரெண்டாவது பர்டிகுலர்லி எனக்கு ஒரு பாயிண்ட் உங்ககிட்ட பிடிச்சது என்னன்னா, எனக்கு வந்து நான் ஒரு லாங் ரன்னாக தான் ஒரு கஸ்டமர் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு 5-6 இயர்ஸாக ஒரு ஃபேமிலி கூட டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் கோஆர்டினேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது ஏன் பர்டிகுலர்லி லாங் ரன்னாக நீங்கள் எப்படி கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. ஸோ இருந்தாலும் அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். ஸோ நீங்கள் இந்த கஸ்டமர் ஜேர்னி, இந்த கஸ்டமர் சப்போர்ட், இதை வந்து நீங்கள் பர்டிகுலர்லி ஒரு சோலோப்ரனராக நீங்கள் மேனேஜ் பண்ணணும். ஏன்னா நம்ம முன்னாடி பேசின மாதிரி மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸுமே நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணுறீங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி ஃபுல்லாக கேரி ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு ஓகே இதை நான் அப்படி பண்ணணும், இதை எப்படி கொண்டு போகணும்னு எந்த மாதிரி ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுறீங்க, எந்த மாதிரி ஐடியாஸ், ஸோ எப்படியெல்லாம் நீங்கள் டேக்கிள் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இப்போ என்னன்னு சொன்னால் சோலோப்ரனர்னால நம்ம ஒரு டீம் வச்சு தான் இப்போ ஒரு லைக் எப்படின்னு சொன்னால் கிளைண்ட் ஹேண்டில் பண்ணுறது, நம்ம டிஃப்ரெண்ட் டேட்டாஸை வந்து நம்ம அலைன் பண்ணுறது எல்லாமே இப்போ நிறைய சிஆர்எம் வந்து எக்கச்சக்கமாக வந்துருச்சு. ப்ளஸ் வந்து இன்னைக்கு தேதியில் வந்து நம்ம வந்து ஒரு இன்பில்ட்டாக வைக்கணுன்றது தான் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ நிறைய வந்து சிஆர்எம்ஸ் இருக்குது, நம்ம கஸ்டமர் டேட்டாஸை ஃபீட் பண்ணி நம்ம அது பண்ணிக்கலாம் நம்ம. பட் நீங்கள் சொன்ன மாதிரி தான், லைக் வந்து என்னென்னு சொன்னால் கஸ்டமருக்கு வந்து டிஃப்ரெண்ட் கஸ்டமர்ஸ் வருவாங்க, புதுசாக இருப்பாங்க. இப்போது நம்மக்கிட்ட வந்து ஒருத்தவங்க என்கொயரி பண்ண வராங்கன்னு சொன்னால் அவனுடைய ஒரு பிக் டே, அவனுடைய வீட்டில் ஒரு பெரிய விசேஷம் நடக்க போது தான் நம்மக்கிட்ட வந்து அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து பேச வராங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணுற மாதிரி நம்ம அவங்கள்ட்ட பேசவே முடியாது. ஏன்னா அவங்க எதிர்பார்க்குறது வந்து மோர் தேன் ஒரு ப்ராடக்டோடைய பாயிண்ட் ஆஃப் வியூன்னு தாண்டி நம்ம எந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்ற பாயிண்ட் வந்து நீங்கள் பர்சனலாக எப்படி அவங்களோட கனெக்ட் ஆகுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக சொல்கிறேன் நான். ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் அவங்களோட க்ரைட்டீரியா என்னவா இருக்குன்னு சொன்னால் அஃபோர்டபுளாக இருக்கா. இப்போ நான் பார்த்த வரைக்கும் நிறைய கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால்
ப்ரோ எனக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் வந்து அஃபோர்டபிலிட்டியை காரணம் வச்சு குவாலிட்டிலையும் காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாது, கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸும் காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாது அப்படின்ற பாயிண்ட் இருக்கும். பட் இந்த ஆஸ்பெக்ட்ன்ற இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப ரேர் தான். பட் ஸ்டில் நம்ம வந்து அதை கொஞ்சம் நம்ம பிளெண்ட் பண்ணி கொடுக்கலான்றது தான் நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் ஒரு இனிஷியல் பேக்கேஜ்லேருந்து ஹையஸ்ட் பேக்கேஜ் வரைக்கும் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கும். ஸோ பட்ஜெட் அப்படின்னு சொல்லும்போது கஸ்டமருடைய நீட் என்ன, இனிஷியலாக கஸ்டமரோட நீட் என்ன, அவங்களுடைய வெட்டிங் ப்ரொஃபைல் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 1-on-1 செஷன் வந்து நம்ம ஆஃபீஸில் நம்ம யூஸ்வலாக கண்டக்ட் பண்ணுவோம். யூஸ்வலாக ஒரு என்கொயரி வருது அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து கஸ்டமர் நான் இன்வைட் பண்ணுவேன். ஸோ ப்ரோ ஆஃபீஸ் வாங்க நம்ம டீட்டெயிலாக பேசலாம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ எனக்கு பர்சனலாக நான் வந்து கஸ்டமர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபி யார்ட்டையாவது புக் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அவங்களோட ஆஃபீஸில் போய் அந்த கன்சர்ன் பர்சன்ட்ட உட்காந்து பேசுங்க. ஸோ பேசும்போது தான் உங்களோட கொஷின்ஸ் என்னவா இருக்குன்றத உங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து இன் பர்சன் உட்காந்து பேசும்போது தான் அந்த ஒரு வைபே கிடைக்கும் ஆக்சுவலாக. ஸோ நான் எப்போவுமே என்னோட கிளைண்ட்ஸை சொல்கிறது, தயவு செஞ்சு ஸ்டுடியோ வந்து விசிட் பண்ணி ஒரு எலாபரேட்டாக உங்களோட கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டு டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் கேட்கும் போதே நான் சொல்கிற போது என்னோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓவர் த ஃபோனில் நீங்கள் இப்போ நம்ம பண்ணுறது என்ன தப்பு அப்படின்னு சொன்னால், மீடியாவில் பார்க்குறோம், சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம், ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம். இந்த ஆஸ்பெக்ட்ஸை மட்டும் வைக்காதீங்க. இதுவும் ஒரு க்ரைட்டீரியா தான். பட் இந்த ஆஸ்பெக்ட் மட்டும் நம்ம வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு ஃபாலோவர்ஸ் கிரியேட் பண்ணணும்னு சொன்னால் அது வந்து நம்ம ஒரு பெய்டு பிளாட்ஃபார்மில் கொண்டு வந்து நம்ம வந்து அந்த ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்துடலாம். பட் மோஸ்ட்லி என்னோட கிளைண்ட்ஸ் எனக்கு எப்படி இருக்கணும், ஏன் நான் பர்சனலாக இன்வைட் பண்ணுறேன்னு சொல்கிறது காரணம் என்னன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் திங் நம்மளோட கேரக்டர் அவங்களுக்கு ஒரு 1 year எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம என்னவா நம்ம அவங்களோட ஹேண்டில் பண்ணுறோன்ற ஒரு பாயிண்ட் வந்து கஸ்டமர் நம்மளோட கனெக்ட் ஆகும். செகண்ட் திங் என்னன்னு சொன்னால், ஒரு கஸ்டமருக்கு நெதர் 1 year வந்து ஐ ஹேவ் டு ட்ராவல் வித் தம். நான் ஒன்ஸ் வெட்டிங் முடிச்சிட்டேன்னு சொன்னால் ஆஃப்டர் தட் அவங்களுக்கு மெட்டர்னிட்டி ஷூட் இருக்குது, பேபி ஷவர் ஷூட் இருக்குது, ஃபர்ஸ்ட் பேபி இருக்குது உங்களுக்கு, செகண்ட் அவங்களுடைய பாப்பாக்கு மொட்டை போடணும், பர்த்டே இருக்குது, அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் வந்து ஈவெண்ட்ஸ் நடக்கும். இப்படி என்ன பர்சனலாக அவங்க கூப்பிடணும்னு நான் நினைப்பேன். நான் ரொம்ப பர்சனலாக தான் எடுத்துப்பேன். நான் ஈவன் தான் பிஸ்னஸை வந்து ஒரு கஸ்டமர் வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கூடாதுனாலும் சில ஆஸ்பெக்ட் இருந்தால் கூட இந்த பர்டிகுலர் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி ஜேர்னியில் வந்து மோர் தென் சர்வீஸ் ப்ராடக்ட் இதெல்லாம் தாண்டி என்னன்னு சொன்னால் இமோஷனல் கனெக்ட் வந்து பயங்கரமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் வந்து லாங் டர்மாக கொண்டு போக முடியும். எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பர்சனலாக செட் ஆஃப் கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் மோர் தென் 5 to 6 years வரைக்கும் எனக்கு ட்ராவலில் இருக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் நம்மள தான் கூப்பிடுவாங்க. ஒரு சின்னதாக ஃபோட்டோ இருந்தாலும் நம்மகிட்ட தான் கூப்பிடுவாங்க. அது வந்து நமக்கு ப்ரைடு தான் ஆக்சுவலாக. நம்மள்கிட்ட கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ண சொன்னால் கூட நம்மளை அவங்க வந்து இட்ஸ் நாட் அபவுட் வேல்யூ, இட்ஸ் அபவுட் த ட்ரஸ்ட் நம்ம அவங்க மேலே எப்படி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நிறைய கிளைண்ட்ஸ் நான் பேர் சொல்ல வரும்போது நிறைய கிளைண்ட்ஸ் வந்து அவங்களோட பர்சனல் சம்டைம்ஸ் சில விஷயங்கள் வந்து ப்ரோ எனக்கு டவுனாக இருக்குன்னு கூட எனக்கு நிறைய கால் பண்ணிலாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு தான் அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுவோம். விச் மீன்ஸ் அவங்க நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க. சில விஷயங்கள் வந்து நம்மகிட்ட பேசும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீஸிபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பண்ண மாட்டாங்க. பட் சில விஷயங்கள் ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுவாங்கன்னு சொல்கிறேன். ஸோ என்னை பொறுத்த மட்டுக்கு வந்து ஒரு கிளைண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்களோட வந்து நம்ம பர்சனல் கனெக்டோடையும் அவங்களுடைய சென்டிமெண்டல் வேல்யூஸு அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இப்படி பல ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம வந்து அவங்கள வந்து ஒரு ப்ரைஸ் டேக்குள்ளே மட்டும் அடைக்காம நம்ம வந்து அவங்க அந்த பிக் டேல அவங்க என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ வந்து அதோட எமோஷன்ஸ் கண்டென்ட் இருக்குன்றது எல்லாத்தையுமே நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். நம்ம பர்டிகுலராக கப்புள்ஸ்கிட்ட பேசுவோம், ப்ளஸ் வந்து பிரைட் அண்ட் குரூம்கிட்ட பேசி என்ன மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்கன்ற சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பிளான் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப வேலிடாக இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு பர்டிகுலர்லி அவங்கக்கிட்ட ஒரு 1 டேக்காக ஜஸ்ட் மட்டும் ஒரு ப்ராஜெக்டாக ஒர்க் பண்ணாமல் ஒரு லாங் ரன்னுக்காக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு அந்த இதில் வந்து பிராண்ட் அப்லிஃப்ட் தெரியுது. ஆமாம். ஸோ இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகிறது. ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப எனக்கு ரிலேட்டடான டாபிக் மேபி into particularly on digital marketing. ஸோ பேசிக்லி நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லும்போது இதை நீங்கள் பண்ணணும், SEO பண்ணணும், SMM பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ் இது இல்லாமல் மோர் க்ரியேட்டிவாக இருக்கணும். ஸோ எந்த ஒரு செக்டர்ஸாக இருந்தாலும் மேபி நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன், கார்பரேட்டில் இருந்திருக்கேன். ஸோ பர்டிகுலர்லி இந்த மார்க்கெட்டிங் பண்ணணும், இதை பண்ணணும், 0 ரூபீலேருந்து பண்ணலாம், ₹1 இல்லாமல் அப்படி. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் தான். ஸோ சம்திங் அது ஒர்க் பண்ணலாம், ஒர்க் பண்ணாமையும் போகலாம். பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஒரு லாங் ரன்னாக ஒரு மார்க்கெட்டிங்கை கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போகிறீங்க, ஒரு பிராண்டவே நீங்கள் அப்லிஃப்ட் பண்ண போகிறீங்கன்னா ஸோ these kind of markets need huge creative.
ஸோ கிரியேட்டிவ் திங்ஸ் நிறையா இருக்கணும். ஸோ அண்ட் தென் கஸ்டமர்ஸ் உங்களை வந்து ஓகே பார்ப்பாங்க, விசிபிலிட்டி இருக்கும். ஸோ நம்பர்ஸ் இம்பார்ட்டனா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், கரண்ட்லி மெட்ரிக்ஸே பார்த்துட்டிங்கன்னா நம்பர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் எப்படி விசிபிள் ஆகிறீங்கிறது, எப்படி கனெக்டிவ் ஆகுறீங்கிறது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ அதுக்கு நம்ம இப்போ இருக்க பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம், மேபி யூடியூப் அண்ட் அதர் செட் ஆஃப் சேனல்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுல இருந்தாலும், அது போக நம்ம எப்படி அந்த பர்சனல் பிராண்டை நம்மளோட சைட்லேருந்து கொண்டு வரோங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ நான் உங்கள் ஜேர்னி பார்த்துருக்கேன். ஸோ இருந்தாலுமே ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸில் உங்கள் நம்பர்ஸ் கவுண்ட்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் இப்போ இதை பார்க்கும்போது ஓகே, நான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு செட் ஆஃப் மார்க்கெட்டிங் பண்ணி என்னால் கொண்டு வர முடியும் அப்படின்னா அது இட் வில் டேக் டைம். நீங்கள் ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கணும், வீடியோஸ் கன்சிஸ்டன்சியாக போடணும், அந்த வீடியோஸ் ஒரு பெயின் பாயிண்ட்ஸையும் பேசணும். ஸோ இதை பேசணும், மேபி ப்ரைஸிங்கில் பேசலாம், மேபி அதர் செட் ஆஃப் உங்களோட டெக்னிக்கல் நாலேஜஸில் பேசலாம். ஓகே, இந்த சிச்சுவேஷன் இருக்குது, இந்த சீன் இருக்குது, நம்ம இன்றைக்கி இதை ஷூட் பண்ண போகிறோம், எந்த லைட்டிங் வைக்கிறோம், ஸோ எப்படி நம்ம ஷூட் பண்ண போகிறோம், ஒரு பிடிஎஸ் ஷூட் ஆகட்டும். ஸோ இது மாதிரி நிறைய கன்சர்ன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் சிங்கிளாக கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போக முடியுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப கஷ்டம் இனிஷியல் ஸ்டேஜில். ஏன்னா நீங்கள் இப்போ மெட்டா ஆட்ஸ் போட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கேம்பெயின் ரெடி பண்ணணும், அதுக்கான செட் ஆஃப் ஐடியாஸ் வரணும். பட் நீங்கள் லாங் ரன்னா ஒரு ஆஃபர்லேயே கொண்டு போக முடியாது. நீங்கள் ஒரு பிராண்டை வைக்கிறீங்க அப்படிங்கும்போது நான் ஆஃபர் கொடுத்துட்டே இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஆஃபர்லேயே போகிறீங்க அப்படிங்கும்போது உங்களோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு டவுட்ஃபுல் ஆயிரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணும்போது நீங்கள் இன்னுமே உங்கள் ஆன்லைன் ப்ரிஃபரன்ஸை வந்துட்டு ரொம்ப இன்னி ஜாஸ்தி பண்ணணும், எந்த மாதிரி க்ரியேட்டிவ் பிளான்ஸ் வச்சுருக்கீங்க, ஸோ எந்த மாதிரி மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் உங்களோடதுல எல்லாமே வந்துட்டு வீடியோஸ் அண்ட் தென் விஷுவல் பார்ட் வந்து ரொம்ப பெரிய ஹியூஜ் வேல்யூ க்ரியேட் பண்ணுறது. ஏன்னா கனெக்ட் ஆகும், மேபி அந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸில் கனெக்ட் ஆகலாம், பர்டிகுலர் ஆடியன்ஸ்க்கு அது பிடிக்கலாம். ஏன்னா இது டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஆடியன்ஸை நீங்கள் டார்கெட் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க, எந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் இனிஷியலி எதில் மணி போட்டிங்க. ஸோ லெட்ஸ் சே டிஃப்ரெண்ட் ஏஜென்சி நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க, ஸோ அவங்கள நம்பிட்டு திடீர்னு மெட்டா ஆட்ஸில் போட்டிங்க, அதுக்கப்புறம் செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸை ஜாயின் பண்ணீங்க, அந்த ப்ரோக்ராம்ஸில் லேர்ன் பண்ணீங்க, அதெல்லாமே ஒரு லேர்னிங்காக எடுத்துக்கிறீங்களா, இல்லை வேஸ்ட் ஆஃப் மணி நான் இது பண்ணிட்டேன். ஸோ எந்த மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணீங்க. ஸோ இப்போ க்ரோத் ப்ரிஃபரன்ஸ் எப்படி வச்சுருக்கீங்க? ஓகே, ஸோ எஸ், ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஏன்னா இது உங்கள் டாப்பிக்கு. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன மாதிரி தான் நிறைய பேர் ரிலேட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் சோலோ பண்ணர் இருப்பீங்க, ஆட் ரன் பண்ணுறதுக்கு யாராவது ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சிப்பீங்க, டே எனக்கு இது ரன் பண்ணி தடா அப்படிம்பீங்க, ஒரு நான் இவ்வளோ போடுறேன் அப்படிம்பீங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்டே கேட்டிருக்காங்க, ஒரு 5000 ரூபா போட்டால் போதுமாண்ணா, ஒரு 1000 ரூபா போட்டால் போதுமா, ஆட் ரன் பண்ணால் லீட்ஸ் வந்துருமாலாம் சொல்லுவாங்க. பட் கேமே வேறு. ஆக்சுவலாக என்னன்னு சொன்னால் மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணி பண்ணுறது இன்னைக்கு தேதியில் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னா தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்குது. ஸோ இது வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண வந்து நான் பர்சனலாக ஸ்டார்ட் பண்ணது 2020-2021 நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த ஆட் ரன் பண்ணுறதெல்லாம். ஆல்மோஸ்ட் நிறைய ஆக்சுவலாக ஒரு 1 or 2 lakhs நெருக்கி போயிருக்குன்னு நினைக்கிறேன் பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா, கன்சல்டேட் பண்ணி சொல்கிறேன் நான். ஸோ ஆட்ஸ்க்கு நிறைய நாங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ்லாம் இது பண்ணியிருக்கிறோம், ட்ரையல்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மெட்டா ஆட்ஸ் வந்து அந்தந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம். நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கு, சிலது வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இது அடுத்த கேள்வியில் நான் இந்த ஒர்க் அவுட் ஆனதை பற்றி சொல்கிறேன். ஒர்க் அவுட் ஆகாதான் நிறைய போயிருக்கு. ஏன்னா ஒரு அல்காரிதத்தில் வந்து அது என்ன மாதிரி அதை எடுத்துக்குதுன்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. சிலது பார்த்தீங்கன்னா அது சூப்பராக இருக்குது இந்த க்ரியேட்டிவ்னு சொல்லிட்டு போடுவோம், அது பார்த்தீங்கன்னா ஒரு லீடும் வராது. சிலது சுமாராக இருக்குன்னு சொல்லுவோம், அது லீடு வரும். ஸோ புரிஞ்சிக்கவே முடியாது. ஒன்லி திங் ஒரே ஒரு வேர்டு தான், கன்சிஸ்டன்டாக பண்ணுன்றது மட்டும்தான். இன்னைக்கு தேதிக்கு வரைக்கும் அந்த வேர்டு தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எனி பாயிண்ட் ஆஃப் வியூ கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம வந்து ஒரு கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்லாம் ஆன்லைனில் இருக்கும்போது என்ன பிளாட்ஃபார்மில் இருந்தாலும் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ நம்ம பீட் உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி அப்படின்ற பாயிண்ட்லன்னு வரும்போது யூ ஹேவ் டு பி வெல் எஸ்டாப்ளிஷ்ட் இன் எனி அதர் பிளாட்ஃபார்ம். நீங்கள் வந்து நேம் இட் எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் நீங்கள் கொண்டு போய் உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து உள்ளத்துக்கு போட்டுடணும். ஏன்னா விச் மீன்ஸ் என்ன சொல்கிறேன்னா ஒரு ரெகனைஸ்டு பிளாட்ஃபார்மில் சொல்கிறேன். ஏன்னா கஸ்டமர் எந்த மோட்லேருந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. எந்த ஏஜென்சியோ இல்லை லைக் வந்து ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து ரெக்குயர்மெண்ட் எங்கேயாவது ஒன்று வந்திருக்கும், திடீர்னு உங்கள் நம்பரை எடுத்துருப்பேன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். நம்ம வந்து லாகின் பண்ணி நம்மளுடைய போஸ்டர்ஸு, நம்மளோட கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.
ஸோ கம்மிங் டு லீடு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது லைக் நீங்கள் சொன்ன மாதிரி தான் மெட்டாஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். பர்சனலாக நான் என்ன வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் நான் என்னெல்லாம் கோத்ரூ பண்ணியிருக்கேன்னு சொன்னால், இந்த ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடாக நம்ம வந்து என்னென்னலாம் வந்து இந்த சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய கற்றுட்டு இருந்திருக்கேன். கற்றுக்கிட்டு அதை வந்து சில விஷயங்கள் அப்ளை பண்ணி சில விஷயங்கள் மொக்க வாங்கியிருக்கிறோம். சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு 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 ரன்னுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் பர்சனலாக இன்னைக்கு இந்தியாவில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி கன்சர்ன் ஒருத்தர் ரன் பண்ணுறது, அவர்கிட்ட போய் நான் பர்சனலாக கிளாஸ் கற்றுக்கிட்டேன். லைக் ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட்லாம் பே பண்ணிலாம் நான் வந்து பர்சனலாக போய் இன்ஃபேக்ட் நம்ம ஆக்சுவலாக அவர் டெல்லியில் இருக்கார். ஸோ நான் டெல்லி போய் அங்கே பர்சனலாக போய் நான் வந்து ஒரு 1 day செஷன் எடுத்துக்கிட்டேன். செஷன் எடுத்துகிட்டு பண்ணும்போதும் நான் ரியலைஸ் பண்ணது என்னன்னு சொன்னால், கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் எவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகுன்றது எனக்கு அதில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்டோ ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, பர்டிகுலர்லி ஃபோட்டோகிராஃபி சர்வீஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து நீங்கள் பர்சனல் பிராண்டிங் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர். நீங்கள் உங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மேபி ட்ரஸ்ட் வர்த் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, இப்போது ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறாங்க. இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னால் இவர் தான் தி பெஸ்ட்டு, இவர் தான் தி பெஸ்ட்லாம் யாரையுமே நீங்கள் கணிக்கவே முடியாது. ஏன்னா ஓப்பன் பண்ணால் எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி குவாலிட்டி இருக்கும். நீங்கள் கலர் டோன் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. நான் லைக் சொல்கிறது கிளைண்ட்டை வச்சு சொல்கிறேன். ஒரு கிளைண்ட் ஒரு அப்சர்வேஷன் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அண்டர்ஸ்டாண்டிங் டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் இருக்கிற நமக்கு தவிர கிளைண்ட்டுக்கு அந்த கலர் டோன் தவிர உள்ள டீட்டெயிலிங் பண்ணுறது ரொம்ப கம்மியான பேர் தான் அதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து என்ன ஆஸ்பெக்ட் தெரியுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்கள் பர்சனலாக கிளைண்ட்டுக்கு தெரியணும் அப்படின்றது தான் நம்ம அப்கமிங்கில் வர்றவங்களுக்கு நம்ம சொல்கிறது. பர்சனலாக ஓகே இவர் இந்த விஷயத்த பண்ணுறாரு, இவருக்கு இந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது, இவர் இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையுமே இவர் வந்து ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் இந்த விஷயங்கள் தெரிஞ்சு தான் இதை பண்ணுறாங்கன்ற பாயிண்டில் இருக்கணும். லைக் நம்ம ஒரு கேமரா வச்சுருக்கோம் அப்படின்றதுக்காகவே நம்ம ஒரு ஸ்டாம்ப் பண்ணிட முடியாது, ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு பண்ணிட முடியாது. பட் அது ஒரு இனிஷியல் ஸ்டேஜ், அது வந்து ஒரு பர்சனல் ஸ்பேஸ். ஓகேங்களா? நீங்கள் உங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஃபோட்டோகிராஃபராக தான் ஸ்டார்ட் பண்ணணும். நிறைய ஃப்ரீலான்சிங் பண்ணணும், நிறைய போய் எக்ஸ்போசிங் பண்ணணும், நீங்கள் கற்றுப்பீங்க, தப்பு பண்ணுவீங்க, இப்படி நிறைய ஆஸ்பெக்ட் இருக்குது. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்னன்னு சொன்னால், நீங்கள் உங்கள் பர்சனல் பிராண்டை வளர்த்தா மட்டும்தான் நீங்கள் வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக அந்த பிராண்டை க்ரோ பண்ண முடியும். ஏன்னா எவ்வளோ நாள் நம்ம எக்ஸ்போசிங் நம்ம ஓடணும்னு சொன்னால் நம்ம உடம்பு சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதனால் பர்சனல் பிராண்டிங்கிறது மோர் இம்பார்ட்டன்ட். ஃப்ரம் தேர் என்ன ஆகுன்னு சொன்னால், பிராண்டு கிரியேட் ஆச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து எப்படின்னு சொன்னால், ஒரு ஆன்லைனில் வர கஸ்டமர் அப்படின்ற பாயிண்ட்லேருந்து வரக்கூடிய விஷயங்கள் ப்ளஸ் அதில் எப்படி கனெக்ட் ஆகுதுன்ற பாயிண்ட்டு. ஸோ இப்போ கரண்ட்டில் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ப்ரிஃபரன்ஸ் இருக்கணும். ஸோ ஆஸ் அ ஃபவுண்டராக நீங்கள் ஒரு சோலோ பண்ணாராக நீங்கள் வந்து அப்பியரன்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும், அந்த பிராண்ட் அது கண்டிப்பாக அது இருக்கணும். ஸோ மீன்வைல் அதே பார்ட்டில் வந்துட்டு இனிஷியல் ட்ராக்ஷன்ஸ்க்கு தென் எனக்கு வந்துட்டு லீட்ஸ் கன்சியூம் பண்ணணும் பேசணுங்கும் போது நீங்கள் கண்டிப்பாக மெட்டா ஆட்ஸோ இல்லை டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கூகுள் ஆட்ஸோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஆமாம். ஸோ சொல்ல போனால் இது 50-50 தான். 50-50 கூட கிடையாது, நீங்கள் 70-30 தான். ஸோ ஏன்னா நீங்கள் இந்த பர்சனல் பிராண்டிங் அப்புறம் அதர் செட் ஆஃப் கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஒரு லாங் ரன் இல்லை, அது வேறு வழியே இல்லை. இப்போ பண்ணி தான் ஆகணும். இப்போ நீங்கள் சில ஆஸ்பெக்ட் சொல்கிறீங்கன்னா அதுக்குள்ளே நம்ம கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்டும் கொடுக்கணும், அட் த சேம் டைம் வந்து நம்ம அமௌண்ட்டும் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம வந்து when you're not ready to spend on Instagram and ad aspectsல ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இல்லைன்னா நம்மளே நம்மளோட க்ரோத்தை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கணும்னு தான் அர்த்தம். நீங்கள் வந்து சில ஆஸ்பெக்ட்டுக்கு நீங்கள் ரீச் அவுட் ஆகும்னு சொன்னால் இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுடைய ஏஜென்சியோ இல்லை உங்களுடைய கன்சர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அட்வைசருடைய சில விஷயங்கள் நீங்கள் கேட்டு தான் ஆகணும். ஏன்னா அவருக்கு தெரியும் சில இது ஒர்க் அவுட் ஆகுதா ஆகலைன்னு சொல்லிட்டு. சில கிரியேட்டிவ்ஸ் அவரே சொல்லுவோம் அப்படி, ஓகே இதில் வந்து இது ஒர்க் அவுட் ஆகலை, இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லுவார். நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். நம்ம ஒரு ஃபோட்டோஸை மட்டும் வச்சு நம்மளோட வீடியோஸை மட்டும் வச்சு இன்றைக்கி கஸ்டமர் வந்து நமக்கு வந்து ஆக்சுவலாக கனெக்ட் ஆக மாட்டாங்க. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் என்னன்னு சொன்னால், கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட் என்ன ஒர்க் அவுட் ஆகுது ஆகலைன்றத வந்து உங்களுடைய ஸ்பெசிஃபிக் கன்சர்னில் நீங்கள் யோசிச்சு இது ஒர்க் அவுட் ஆகுதான்னு அப்சர்வேஷன் பார்க்கணும். வரலன்னு சொன்னால் குயிக்காக என்ன பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் கிரியேட்டிவ்ஸ் மாற்றணும். அப்போ தான் உங்களுக்கு லீட் ஃப்ளோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10% ஆஸ்பெக்ட் தான், ஒரு 100 லீடு வந்தால் தான் மினிமம் வந்து ஒரு 10% ஆஸ்பெக்டில் வந்து உங்களால் ஃபில்டர் அவுட் பண்ணி ஒரு 10லேருந்து 15 லீடாவது நீங்கள் கன்வெர்ட் பண்ண முடியும். அப்போ 100 லீடு வர்றதுக்கு நம்ம கிரியேட்டிவ்ஸ் எப்படி இருக்குன்றத நம்ம யோசிச்சுக்கணும்.
ஸோ அதுதான் சொல்ல. இப்போ கிரியேட்டிவ்ஸ் மட்டும் இல்லாமல் ஸோ அதர் செட் ஆஃப் மெட்ரிக்ஸை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் சொல்லவா ஓகே இந்த கேம்பெயின் ஒர்க் அவுட் ஆகுது, இதிலிருந்து பெட்டர் குவாலிட்டி லீட்ஸ் வந்திருக்கு, இப்போ லீட் ஃபார்ம்ஸ் தனியாக டைட்டன் பண்ணணும். ஓகே டிஸ்ட்ரிபியூட் ஆகிற லீடு வந்துட்டு ஐ மீன் லீட் கன்சியூம் ஆகிறது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டார்கெட் ஏரியாஸில் தான் கவர் ஆகணும், அதுலேருந்து வந்தால் டிஸ்குவாலிஃபைட் ஆகணும். அப்புறம் நீங்கள் சிடிஆர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அதோட கிளிக் த்ரூ ரேட் எப்படி இருக்குது, லிங்க் கிளிக்ஸ் எப்படி இருக்குது. ஸோ இந்த மெட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணணும் கண்டிப்பாக. ஆமாம், இல்லை பேசிக்காக உங்களுக்கு தெரியணும். இப்போது நீங்கள் ஒரு ஏஜென்சியாக வந்து நீங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் சொல்கிற ஆஸ்பெக்ட் தான். இப்போது ஒரு ஏஜென்சி வந்து இந்த சில ஃபேக்டர்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணு சொல்லுவாங்க. ஸோ மெட்ரிக்ஸை வந்து நம்ம வந்து டேர்ம்ஸ் தெரியணும். சிடிஆர் டேர்ம்னா என்னன்னு தெரியணும், உங்களுக்கு காஸ்ட் பர் லீடு என்னன்றது தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம கொடுத்துருக்க கிரியேட்டிவ் ஒர்க் அவுட் ஆகுதா ஆகலன்றது இதை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க. இப்போ அவன் பேசும்போது நம்மகிட்ட மீடியா பர்சன் பேசும்போது என்ன சொல்லலாம், இந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் மேட்ச் அவுட் ஆகலை அப்படிமா. ஸோ மேட்ச் அவுட் ஆகலைன்னா யூ ஹேவ் டு சேஞ்ச் த இதுதான் உங்களோட கிரியேட்டிவ்ஸை மாற்றணும் தான். ஏன்னா இது வந்து தவிர்க்க முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து எப்படின்னு சொன்னால் இன் பேரலல் பிராண்டை கிரியேட் பண்ணி உங்கள்கிட்ட கஸ்டமர் வரன்றது ஒன்று. பட் இதே மாதிரி உங்கள்கிட்ட கஸ்டமர் வரணும்னு சொன்னால் பிராண்டை கிரியேட் பண்ணுறது டிஜிட்டலும் பேரலாக பண்ணாதான் நமக்கு ஆஸ்பெக்ட் வரும் உங்களுக்கு. ஸோ அப்படி ஆஸ்பெக்ட் இருக்கும்போது உங்கள் யார் கன்சர்ன் ஃபோட்டோகிராஃபியோ இல்லை எனி ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் வந்து உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அதுக்கு ரிலேட்டடான சில டேர்ம்ஸ் அண்ட் நாலேஜஸ் இருந்தால் தான் நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி சொன்ன மாதிரி நம்ம இப்போ ஹூக்ஸ்லும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமாம், லெட்ஸ் சே இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக ரன் பண்ண கேம்பெயினில் நீங்கள் சொல்லும்போது எனக்கு வந்து சிடிஆர் வந்துட்டு ஐ மீன் நல்லா இருக்கு, பட் ஆனால் ஐ மீன் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. பட் ஸ்டில் ஐ திங்க் ஐ ஃபீல் நான் கொஞ்சம் ஹூக் நான் சேஞ்ச் பண்ணணும். இப்போ அதிலேயே வச்சு நீங்கள் லுக்கலைக் ஆடியன்ஸ் வச்சுட்டு நீங்கள் அதை மறுபடியும் நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு சொன்னீங்க. அதர் செட் ஆஃப் கேம்பெயின்ஸ் பண்ணணும், என்ன மாதிரி பண்ணலான்னு கேட்டீங்க. ஸோ ஆக்சுவலி கரெக்டான பாயிண்ட் ஆஃப் வியூ தான். இப்போ நான் வந்துட்டு நம்ம ஒரு செட் ஆஃப் கேம்பெயின் ஒர்க் ஆகுது, அதோட மெட்ரிக்ஸ் எப்படி இருக்கு, ஸோ நம்மளுக்கு எந்த மாதிரி அந்த நாலேஜஸ் நம்ம இருந்தால் மட்டுமே தான் ஓகே நெக்ஸ்ட் ஸ்டேஜில் நான் என்ன கேம்பெயின் பண்ணணும். இப்போ அந்த ரெக்கவரிங் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு நான் மறுபடியும் இன்னொரு கேம்பெயின் ரெடி பண்ணணும். ஸோ மேபி லிங்க் கிளிக் பண்ணியிருக்கலாம், அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணாமல் இருந்திருக்கலாம், வேற கன்சர்ன் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கான டார்கெட்டட் மறுபடியும் என்கேஜ்மெண்ட் ஐ மீன் ரீடார்கெட்டிங் கேம்பெயின்ஸ் எப்படி பண்ணணும். ஸோ இந்த நாலேஜஸ் கொஞ்சம் இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி கற்றுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் மெட்டா ஆட்ஸில் பண்ணால் மேபி நீங்கள் மணி ஸ்பெண்ட் பண்ணுறது லிமிட் பண்ணலாம். ஆமாம், லிமிட் பண்ணிட்டு ஓகே நம்ம இந்த செட் ஆஃப் கேம்பெயின்ஸ் நம்மளுக்கு ஒர்க் அவுட். ஏன்னா மார்க்கெட்டிங் இஸ் சம்திங் இன்டு எக்ஸ்பெரிமெண்டேஷன். வேர் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது வந்துட்டு மார்க்கெட்டிங் வித்தவுட் ரெவன்யூ இட்ஸ் ஜஸ்ட் அ நாய்ஸ். ஸோ அது ரெவன்யூ இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் இப்போ ரன் பண்ண கேம்பெயினில் உங்களுக்கு ROI ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஒரு 8 புக்கிங்ஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு சோலோப்ரனராக இருந்து ஒரு கேம்பெயின் ரெடி பண்ணி அதிலிருந்து மார்க்கெட்டிங் ஐ மீன் குவாலிஃபைட் லீட்ஸ் எடுத்து அந்த லீட்ஸ் மறுபடியும் சேல்ஸ் கால் பேசி அது லீட்ஸில் மறுபடியும் நர்ச்சரிங் பண்ணி. ஸோ இது டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் வந்துட்டு என்கிட்ட வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க மெட்டா ஆட்ஸ் போட்டால் வந்துடும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மித்து தான். ஓகே, அதை வந்து நம்ம பண்ண முடியாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், உங்களோட கிரியேட்டிவ் ஒர்க்ஸ் எல்லாமே டைரக்டரிஸில் சப்மிட் பண்ணணும், இன்ஸ்டாகிராமில் போடணும், யூடியூப்ல போடணும், ஆடியன்ஸ் பார்க்கணும், பிராண்ட் புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு கேம்பெயின் ரெடி பண்ணணும், அந்த ஆடை நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண வைக்கணும், அதுலேருந்து சேல்ஸ் கால்ஸ் பேசணும், அதுக்கப்புறம் நர்ச்சரிங் பண்ணுறதுக்கு டிஸ்ட்ரிபியூட் சேனல் எடுக்கணும், மேபி வாட்ஸ்அப் எடுக்கணும், வாட்ஸ்அப்பில் டெய்லி அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணணும், அப்டேட் என்னன்னு சொல்லணும். ஸோ இத்தனை புக்கிங்ஸ் ஆயிருக்கு, இந்த மாதிரி நீங்களும் புக் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்க ஒரு ஆன்லைன் ப்ரிஃபரன்ஸ்குள்ளே போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், என்கிட்ட இவ்வளோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. இப்போ சொன்ன மாதிரி உங்களுக்கு நீங்கள் மேபி ஒரு 10K இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு 8 புக்கிங்ஸ் வந்திருக்கு, ஒரு 10 lakhs கிட்ட வந்திருக்கு, இல்லை ஒரு 5 lakhs கிட்ட வந்திருக்குனால உங்களுக்கு 10x 20x ப்ராஃபிட். ஆமாம். ஸோ இந்த நாலேஜ் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க வந்து ஆன்லைன் ப்ரிஃபரன்ஸை வந்து இனிமேல் ஸ்ட்ராங்காக பண்ண முடியும். பர்டிகுலர் கிரியேட்டிவ்ங்கும் போது ஒரு மிட் சர்க்கிள் ஜேர்னிலேயே அவங்க சுற்றிட்டு இருப்பாங்க. கரெக்ட் இல்லையா? இப்போ வந்துட்டு நம்ம ஓகே நான் கிரியேட்டிவ் போடுறேன்,
நான் வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணுறேன், ஒருத்தரை கொண்டு வந்து பேச வைக்கிறேன். அவங்களோட ஆடியன்ஸ் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் இருக்கலாம். மேபி அவங்க கனெக்ட் ஆக ட்ரை பண்ணலாம். பட் கனெக்ட் ஆனாலுமே அந்த ஒரு பர்டிகுலர் ஆஃபர்லையோ இதுலேயோ போனால் வந்து அது பெரிய அச்சீவ்மெண்ட்டே கிடையாது. ஏன்னா பிராண்டுன்னு கொண்டு போகும்போது நீங்கள் வெறும் ஆஃபர்ஸ் மட்டுமே இல்லை ப்ரைஸிங் மட்டுமே வச்சு விளையாட முடியாது. ஸோ உங்களோட ப்ராடக்ட் வேல்யூன்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த ப்ராடக்ட் வேல்யூ நீங்கள் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் அந்த ப்ராடக்ட் வேல்யூவை கஸ்டமராக நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன், என்னோட கனெக்டிவிட்டி வித் கஸ்டமர் எப்படி இருக்கு, அதோட அதுக்கப்புறம் நர்ச்சரிங் எப்படி பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே ஒரு ஆன்லைன் ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ இந்த மித்தை வந்து நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பர்சனல் பிராண்டிங் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து அச்சீவ் ஆயிடலாம். மெட்டா ஆட்ஸ் போடுங்க, லீடு வரும், நீங்கள் பேசலாம், கன்வெர்ட் ஆகலாம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அந்த லீட்ஸ் ஒன்று பேசுறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இப்போ பர்டிகுலர்லி இப்போ ஒரு விசிட் வராங்க, பேசுகிறோம், கம்யூனிகேட் பண்ணுறோம், அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். எனக்கு இந்த பேக்கேஜ் எடுத்தால் எப்படி இருக்கும், இந்த பேக்கேஜில் இது வருமா. ஸோ இந்த சர்வீஸ்ல வந்து நீங்க நிறைய கம்யூனிகேட் பண்ணணும். அண்ட் தென் மறுபடியும் செகண்ட் ஃபேஸ் போகும், வேற இன்னும் டிஸ்கஷன் இருக்கும், தேர்ட் ஃபேஸ் போகும், ஃபோர்த் பேஸ்லயோ ஃபிஃப்த் பேஸ்லயோ தான் நம்மளுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட அட்வான்ஸே வரும். அண்ட் தென் இது எல்லாமே வந்து ஒரு காம்பவுண்டிங் தான். ஸோ ஆர்கானிக்கா ஒரு சைட்ல காம்பவுண்டிங் போகணும், அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஒரு மெட்டா ஆட்ஸ் ஒரு கூகுள் ஆட்ஸ் வாட் எவர் இட் இஸ் அதில் ஒரு காம்பவுண்டிங் போகணும். ஸோ இது எல்லாமே சேர்ந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு பிராண்டாவோ ஒரு பிஸ்னஸ் க்ரோத்தாவோ உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நான் ஏன் சொல்லணும்னா இது ஒரு மித்தா இருக்கு. இப்போ மார்க்கெட்ல கண்டிஷன்ஸ்ல இருக்கும்போது ஒரு மித்தா இருக்கு. சார் எனக்கு இந்த ஆட் போட்டால் ஒர்க் அவுட் ஆயிருமா சார், எனக்கு இந்த பிஸ்னஸ் வரணும், இப்போ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் மட்டும் டார்கெட் பண்ணணும். ஸோ அவங்க வந்து இப்போ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அதே இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கை விட பிராண்ட்ஸே வந்து அவங்கள பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஹூக்ஸ் கொடுத்து நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ணுறாங்க, கிரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கு. ஸோ லெட்ஸ் சே நிறைய பிஸ்னஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே அவங்க இன்ஃப்ளூயன்சர் ப்ரொஃபைல் வந்து பர்சனல் பிராண்டிங்ல ஸ்ட்ராங்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம இதை ஸ்ட்ராங்காக பர்சனல் பிராண்டிங்லையும் இந்த காம்பவுண்டிங் ஒர்க்லையும் ஸ்ட்ராங்காக பண்ணாவே ஒரு கார்பரேட் லெவல் ஸ்டைலில் நம்மளால பிஸ்னஸ் குரோத் கொடுக்க முடியும். ஸோ எஸ் பிரமோத், அதான் இப்போ என்னன்னா நம்ம ஆன்லைன் நீங்கள் சொன்ன மாதிரி தான். இப்போ என்னன்னா நம்ம வந்து அது வந்து இப்போ ஒரு பிரெட் அண்ட் பட்டர் மாதிரி ஆயிடுச்சு. பட் என்னன்னு சொன்னால் ஸ்டில் நானுமே என்னன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் அதுக்கு நிறைய இவால்வ் ஆகி அடாப்ட் ஆகிட்டே வரேன் நான். லைக் எப்படின்னு சொன்னால் ஃபோட்டோகிராஃபின்றது மட்டுமே இன்னைக்கு பிஸ்னஸ் இல்லைன்னு ஆகிப்போச்சு. ஸோ அதனால் வந்து என்னன்னு சொன்னால் நம்மளோட பர்சனலாக நம்ம சில விஷயங்கள் வந்து அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம வந்து ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியாக நம்ம யார், நம்ம ஃபேஸ் யார் இது ரன் பண்ணுறான்ற பாயிண்ட்ல சொல்லும்போது பர்சனல் பிராண்டிங்க்கு நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அது சம்மந்தமாக நிறையா படிச்சுட்டு இருக்கிறோம், நிறைய பார்க்குறோம். ஸோ அதை வச்சு நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து நம்மளோட பிராண்டுக்கு எப்படி அடாப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் மெட்டா ஆட்ஸ்ன்றது வந்து எப்படின்னு சொன்னால் அது வந்து நிறைய காசு கரியாகும் இல்லை நிறைய வேஸ்ட் ஆகுன்றது அப்படிலாம் கிடையாது. ஸோ நம்மளோட க்ரியேட்டிவ் ஆஸ்பெக்டும் நம்மளுடைய டுவர்ட்ஸ் அப்ரோச் நம்மளுடைய டார்கெட்டட் ஆடியன்ஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்க, ப்ளஸ் நம்ம எதுக்காக நம்ம அந்த ஒரு ஆட் ரன் பண்ணுறோன்ற சில விஷயங்கள் புரிஞ்சால் நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம கண்ட்ரோல்டாக வச்சுக்கலாம். எஸ், நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் மணி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், நம்ம நிறைய விஷயங்கள் இது பண்ணுற மாதிரி. பட் ஓவர் த பீரியட் நீங்கள் வந்து ஒன்ஸ் ஒரு பிராண்டாக கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆர்கானிக் லீட்ஸ் வர ஆரம்பிக்கும் போது நீங்கள் இந்த ஆஸ்பெக்டை வந்து நீங்கள் வந்து மெட்டா ஆட்ஸ் உண்டான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் கம்பேரிட்டிவ்லி. பட் எப்படி சொன்னால் இது பேரலாக தான் ரன் ஆகும். பட் இதுக்குண்டான ஸ்பெண்டிங்ன்றது இருக்க போகுது. பட் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறோன்றது நம்ம பிராண்டை கிரியேட் எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஒரு பரிச்சயமாக ஒரு பிராண்டாக கிரியேட் ஆகிக்கிறோம் ஆன்லைன்றதை பொறுத்து நம்மளுடைய ஆன்லைனுடைய ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டின்றதை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலான்றதான் என்னோடது. நானும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் நிறைய காம்பவுண்டிங் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கேன். எல்லாத்தோட ப்ரெசன்ஸையுமே நான் கொண்டு வரலான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். ஹென்ஸ்ஃபோர்த் 0 வால்யூமில் நிறைய கான்டென்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ கஸ்டமர் ரிலேட்டடாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஒரு வெட்டிங்கில் என்னென்ன பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்குது, ஃபோட்டோகிராஃபி பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குது, கிளைண்ட்ஸ் என்னெல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் பர்சனலாக எப்போவுமே ஃபீல் பண்ணுறது, என்கிட்ட ஒரு கிளைண்ட்ஸ் வர்றாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிட்டிங் உட்காந்து நம்ம பேசிக்கிட்டால் பெட்டர். ஓவர் த ஃபோன்லேயோ இல்லை கூகுள் மீட்லேயோ ப்ளஸ் டைம் இருந்துச்சு சொன்னால் நேரில் தயவு செஞ்சு வந்து நம்ம ஸ்டுடியோ விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் கேளுங்க. எப்படி பண்ணுவீங்க, என்ன பட்ஜெட் இருக்குது, என்னோட மைண்ட் செட் இப்படி தான் இருக்குது, நான் என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் ஓப்பன் அப் பண்ணும்போது தான் எனக்கும் ஐடியாஸ் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஒரு எப்போவுமே என்னன்னு சொன்னால் ஒரு ஆட் பார்த்துட்டு இப்போ எப்படி ஆஸ்பெக்ட் இருக்குன்னு சொன்னால் நம்ம ஒரு இன்டெலெக்சுவல் ஆஸ்பெக்ட்லேயே இருப்போம். நம்மளும் ஏமாந்துடக்கூடாது, நம்ம வந்து வேல்யூ ஃபார் மணி இருக்கணும் அப்படின்ற ஆஸ்பெக்ட் வந்து எப்போவுமே இருக்கும். பட் நீங்கள் மோர் தேன் நீங்கள் இன்டெலெக்சுவல் ப்ரைஸிங் டேக்லாம் தாண்டி என்னன்னு சொன்னால் இது வந்து ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபோட்டோகிராஃபின்றது ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ யூ ஹேவ் டு விசிட் பர்சனலி. ஒரு யாரை புக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட உட்காந்து நீங்கள் பேசினாலே வெளியே
உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது நீங்கள் எவ்வளோதான் இது பண்ணாலும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிராண்டாக சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த நோ அதர் கொஷின்ஸ் இருக்காது, தே வில் டைரக்ட்லி கோ, தே வில் புக் அண்ட் கம். அது ஒன்றுங்க. இன்ஃபேக்ட் அதுலேயே நம்ம நிறைய வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது. ஒரு பிராண்ட் எப்படி பெரிய பிராண்ட்ஸ்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றதுலாம் எங்களுக்கு பர்சனலாக தெரியும். ஒரு ஃபோட்டோகிராஃபி பிராண்ட் வந்து நிறைய ஆர்டர்ஸ் எடுக்கும்போது எந்தெந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் பண்ணுவாங்கன்றது பர்சனலாக எங்களுக்கு தெரியும். பட் இட்ஸ் சப்ஜெக்டட் டு நம்ம வந்து அதை ரொம்ப டிஸ்கஸ் பண்ண முடியாது. பட் அட் த சேம் டைம் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்கணும், நல்லா வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் ரிலேட்டடாகவும் சர்வீஸ் ரிலேட்டடாகவும் நாலேஜபிளான பர்சன்ஸ் சில கைடன்ஸ் வேணும்னு சொல்லும்போது நிறைய மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அவங்க எல்லாத்தையுமே ப்ரிஃபரபிளாக போய் பேசும்போது தான் தெரியும். அவங்களுடைய கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ நீ வந்து ஒன் ஆஃப் த கிளைண்டா இருக்க போறீங்களா இல்லை ஸ்பெஷல் கிளைண்டா இருக்க போறீங்களான்றது நிறைய ஆஸ்பெக்ட் இருக்கு, டிபெண்ட்ஸ். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஒரு மிட் ரேஞ்சில் இருக்கும். பட் ஆனால் வந்து அவங்க தெரியாமல் போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத டீம்கிட்ட போய் அவங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்து அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் நிறைய வந்து போயிருக்கு. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்டெல்லாம் கொடுக்குறதெல்லாம் வந்து எங்கள் ஃப்ரெண்டு ஃபோட்டோகிராஃபராக இருக்காங்க, இன்னைக்கு யார் தான் ஃபோட்டோகிராஃபராக இல்லை சொல்லுங்க பார்ப்போம், ஏன் நம்மகிட்ட கொடு ஃபர்ஸ்ட் நீ ஏன் என்கிட்ட கொடுக்கணும்னு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட வருமா இல்லையா? துரை கிட்ட ஏன் கொடுக்கணும், ஜீரோ வால்யூம்கிட்ட ஏன் கொடுக்கணும்னு ஒன்று இருக்குதுல்ல. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், யூ ஹேவ் டு கம். நீங்கள் ஒரு ஆட் பார்க்குறீங்க, ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வந்து நம்மளோட ஆட்ஸ் பார்க்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் கேள்வி கேட்கணும். ஓகே ரைட், இதில் என்ன வரும், இதில் எனக்கு என்ன வந்து பெஸ்ட்டாக என்ன உங்களால் செய்ய முடியும், என்னோட ஐடியாஸ் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யூ ஹேவ் டு டாக். நம்ம உட்காந்து பேசினாலே ஒழிய இங்கே வந்து ப்ரிஃபரபிள் ஆகாது. ஆன்லைனில் இருக்க இமேஜஸ் வச்சு மட்டும் நம்ம ஒரு ஃபோட்டோகிராஃபரை புக் பண்ண முடியாதுன்றது என்னுடைய ஒரு டேக்லைனுங்க. ஸோ இது வந்து ஆன்லைன் ப்ரிஃபரன்ஸை மட்டும் வச்சு ஒருத்தரை புக் பண்ணக்கூடாதுன்றது வந்து பர்சனலாக உங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய அவேர்னஸாக இருக்குன்றது என்னுடைய இன்புட்ஸாக நான் சொல்லுவேன். ஸோ எஸ், நம்ம வந்து டிஜிட்டலில் வந்து நம்ம வந்து இனிமேல் நிறைய ப்ரெசன்ஸ் இருக்க போகுது, நிறைய டேட்டாஸ் நம்ம கொடுக்க போகிறோம், நிறைய வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து காம்படிட்டிவாக என்னெல்லாம் வந்து நீங்கள் அண்டர் த லேயர் வந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ப்ரைஸ் டேக்லாம் பண்ணுவாங்கன்றது எல்லாத்தையுமே உடைக்க போகிறோம். மார்க்கெட்டில் வந்து ஃபோட்டோகிராஃபி பொறுத்த மட்டுக்க வேல்யூ ஃபார் மணி, நீங்கள் கொடுக்குற காசுக்கு நம்ம வேல்யூ ஃபார் மணி கொடுக்க போகிறோம். பட் எங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல மார்ஜின் அதிகமாக இருக்கும், மார்ஜின் கம்மியாக இருக்கும். கண்டிப்பாக நானுமே என்னன்னு சொன்னால் வாங்குற காசை ரொம்ப ஜெனரஸாக வந்து நம்ம வந்து ஒரு சர்வீஸ் மென்டாலிட்டியில் நம்ம பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ பிஸ்னஸ்ன்னு சொல்லும்போது வேல்யூ ஃபார் மணின்றது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அப்ரோச் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு மிட் ரேஞ்சில் வேணும்னு சொன்னாலும் தாராளமாக அப்ரோச் பண்ணலாம். குவாலிட்டியில் மறுபடியும் சொல்கிறேன், எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. ஸோ நீங்கள் தாராளமாக ஜீரோ வால்யூமை நீங்கள் பிலீவ் பண்ணி வரலாம். ஸோ லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஸ்டின் தான். ஸோ இப்போ நீங்கள் ஏஐ எப்படி பார்க்குறீங்க? பிகாஸ் லாட் ஆஃப் சேஞ்சஸ் ஓவர் இந்த மார்க்கெட், ஹியூஜ் மார்க்கெட்லேயே. ஸோ ஈவன் குளோபல்லி வந்து ஒரு பெரிய சேஞ்ச். ஸோ நிறைய ஜாப்ஸ் போகிறது. அதுக்கப்புறம் ஐ திங்க் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னென்னா, க்ரியேட்டிவிட்டியை வந்துட்டு ஏஐ வந்துட்டு ஹியூமன் க்ரியேட்டிவிட்டியை வந்துட்டு அது பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இட் மே டேக் லாட் ஆஃப் டைம். ஸ்டில் நம்ம வந்துட்டு டெய்லி யூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட்ஸ் ஆகட்டும், ஈவன் நான் ஒரு யூடியூப் சேனல் இப்போ ரன் பண்ணிருக்கேன். ஸோ 11 labs யூஸ் பண்ணி வாய்ஸ் க்ரியேட் பண்ணி, அதுக்கப்புறம் க்ராக்ல ஏஐ வீடியோ க்ரியேட் பண்ணி, ஸோ அதை கன்சியூம் பண்ணாலுமே ஒரு சில பர்டிகுலர் ப்ரொஃபஷனல் திங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம இப்போ ஏஐ எனேபிள் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் ஸ்டில் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து கண்டிப்பாக க்ரியேட்டிவ் சைட்ஸில் தான் நம்ம பிலீவ் பண்ண ஸ்ட்ராங்காக. இனி நம்ம சேஞ்சஸில் அப்கமிங்கில் பார்க்கும்போது இப்போ பார்த்துட்டிங்கன்னா ப்ரொஃபஷ்னலி மொபைல் வெட்டிங் ஷூட்ஸ் எல்லாமே நடந்துட்டுருக்கு இப்போ. ஸோ அதெல்லாமே பெரிய ஒரு கன்சர்னாக போயிட்டுருக்கு. ஈவன் ஒரு ஐஃபோன் எடுத்துகிட்டு ஒரு பெரிய ஈவெண்ட்டே க்ளோஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பர்டிகுலர் எஃபெக்ட்ஸ் போட்டுட்டு, எடிட்ஸ் போட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஷூட் அப் அண்ட் டவுன் கிராஸ் பண்ணிட்டு அதை வந்து ஒரு ஸ்லோமோ எடிட் பண்ணிட்டு பண்ணுறதுங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா கிடையாது. ஏன்னா அதில் லாட் ஆஃப் எடிட்டிங் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ எடிட்டர்ஸ்க்கு நிறைய மேபி அவங்களோட ஒர்க் அதிகமாக இருக்கும். ஸோ இது ரெண்டுலேயுமே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிகாஸ் புதுசாக ஒரு செட் ஆஃப் மார்க்கெட் பீப்புள் உள்ள ட்ரை பண்ணுறாங்க இந்த ப்ரொஃபஷனல் இதுலேயும். அதுக்கப்புறம் ஏஐயும் வந்துட்டு இருக்கு. ஸோ இது ரெண்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அஃப்கோர்ஸ் இப்போ வந்து எங்களோடதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாடி வந்து ஃபோட்டோகிராஃபி பொறுத்த மட்டுக்கு என்ன சொன்னால் ஒரு ட்ரைனிங் செஷன்ஸ் இருக்கும். எப்படி இருக்குன்னு சொன்னால் டாபிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோட்டோகிராஃபியோடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன, ஃபோட்டோஷாப்னா என்ன, ரீடச் ஒர்க் என்ன. லாஸ்ட் ஒரு 2 years பிஃபோர் வரைக்குமே என்னன்னு சொன்னால் எங்களுக்கு ரெகுலராக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுலேருந்து
போஸ்டர்ஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க. எப்படின்னு சொன்னால் ஒரு 2 days ஒர்க் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து லைட் பெயிண்டிங்னா எப்படி நம்ம இது பண்ணலாம், கஸ்டமர் ஹேண்டில் பண்ணுறது எப்படி, இப்படின்ற மாதிரி ஜென்ரிக்கான டாபிக் இருக்கும். ஃபோட்டோஸ் எப்படி பண்ணுறது, ஆல்பம்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கரண்ட்டாக எங்களுக்கு என்னன்னு சொன்னால் ஏஐ டாபிக்ஸை வச்சு எப்படி வந்து நம்ம வந்து உள்ளே வந்து நம்மளோட சர்வீஸில் வந்து அடாப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய போஸ்டர்ஸ் நான் பார்க்குறேன். எங்களோட குரூப்ஸில் நிறைய வரும். ஸோ அஃப்கோர்ஸ் நிறைய வந்து என்னென்னு சொன்னால் ஏன்னு சொல்லிட்டா நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இப்போ எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு இதுதான் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ நம்மளுடைய எந்த அளவுக்கு நம்ம கிராமராக ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம வந்து டெக்னிக்கலாக வந்து நிறைய ஸ்டெப்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான். ஸோ கம்மிங் டு இதில் வந்து என்னன்னு சொன்னால் இப்போது எங்களோட ஃபீல்டில் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஏஐ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதோ அது எல்லாத்துக்குமே நாங்கள் ட்ரைனிங்ஸ் வந்து கன்சல்டேட் பண்ணியே பண்ணிகிட்டு இருக்கிறோம். நாங்களும் போய் அட்டன் பண்ணுறோம். ப்ளஸ் எங்களை சுற்றி இருக்கக்கூடிய கம்யூனிட்டி மெம்பர்ஸுமே அந்த ஏஐ அடாப்டேஷன்ஸ்க்கு வந்து உள்ளே வந்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு ப்ரொஃபஷ்னலாக எடுக்கிற ஒரு சர்வீஸை வந்து அஃப்கோர்ஸ் அது மீடியாவோடைய ஒரு சின்ன கிறிஸ்பாக இருக்கலாம். அந்த மொபைலில் எடுக்கக்கூடியதெல்லாம் வந்து அதுவுமே வந்து ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணலாம். பட் ஸ்டில் நம்ம என்னன்னு சொன்னால் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு சர்வீஸ் பண்ணுறது ஆல்வேஸ் அ ப்ரொஃபஷ்னல் சர்வீஸ் தான். ஓகேங்களா? நாட் நெசரி இப்போ நம்ம வந்து ஒரு மொபைலில் பண்ணுறது வந்து அது ப்ரொஃபஷனல் கிடையாது. பட் மேபி இன்னும் ஒரு அப்கமிங்கில் பூம் ஆகலாம். அது வந்து மேபி உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் அது இம்ப்ரூவ் ஆகலாம், அதோட அவுட்புட்டில் இம்ப்ரூவ் ஆகலாம். பட் ஒரு ஸ்டாண்டர்டான அவுட்புட் வேணும், லாங் லாஸ்டிங்காக ஒரு ப்ராடக்ட் வேணும்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ஒரு என்றைக்குமே வந்து அதோட ஆத்தென்டிசிட்டியை நீங்கள் பிலீவ் பண்ணி தான் இது பண்ணலாம். எப்பவுமே ஒரு இன்ஸ்டன்ட் வெட்டிங்கிறது ஒரு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் கிடையாது. இட்ஸ் அ லாங் டர்ம் மெமரி. இன்னைக்கு நம்ம வந்து நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆன்லைனில் வந்து நமக்கு வந்து மீம்ஸ் போடுறாங்க, ரீல்ஸ் போடுறாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இன்ஸ்டன்ட் ஃபன்னுக்காக தான். பட் ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஆல்பம் அண்ட் வீடியோ தான் நீங்கள் லாங் லாஸ்டிங்காக கையில் வச்சுக்க போகிறீங்க. அன்னைக்கு நம்ம ரீல்ஸ் போட்டோன்றது வந்து நமக்கு ஒரு மெமரியாக இருக்கும். பட் உங்களுக்கு மெயினாக வந்து ஒரு சங்காக இருக்கிறது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஆஸ்பெக்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து இது பண்ணும். ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் வந்து ஒவ்வொரு மொபைலில் வந்து ஒரு ஏஐ யூஸ் பண்ணி சில விஷயங்கள் பண்ணுறது வந்து இப்போ கரண்டாக இருக்கிறதுக்கு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் ஸ்டில் ஆல்வேஸ் ஒரு ப்ரொஃபஷனல் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி சர்வீஸ்ன்றது வந்து எப்போவுமே ஒரு இதுதான். பட் ஆட்-ஆன்ஸ் ஏஐ வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுது. அதுக்கு கண்டிப்பாக என்னன்னு சொன்னால் மேபி அதை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு முன்னாடி அது வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் சொல்கிறத ஒரு அன்டைம்டு ஹார்ஸ் மாதிரி தான். நம்ம வந்து அது எப்படி வந்து நம்மளுடைய சர்வீஸ்க்கு நம்ம டேம் பண்ணி நம்ம வந்து நம்மளோட சர்வீஸில் ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்றதான். இன்ஃபேக்ட் எங்களுடைய நிறைய வீடியோஸில் இப்போ வந்து பார்த்தோன்னா ஸ்டார்டிங் ஃபேஸில் சில ஏஐஸ் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் கப்புள்ஸை ஷார்ட் பண்ணிவிட்டு டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் ஏஐ யூஸ் பண்ணி நிறைய வந்து எஃபிவி யூஸ் பண்ணி ஷார்ட்ஸ் எல்லாம் வர்ற மாதிரிலாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் கம்மிங் இன் டு த ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டு. எங்கெங்கெல்லாம் யூட்டிலைஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு வி பீப்புள் ஆர் ஒர்க்கிங். அதில் வந்து சில ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே கஸ்டமருக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் எப்படி ஏஐல கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஆஸ்பெக்ட்ஸ் வருது. இன் ஃபியூச்சர் மேபி ஒரு எடிட்டிங் ஆஸ்பெக்டே வரலாம். பட் எப்போவுமே என்னன்னு சொன்னால் ஒரு ஹியூமன் டச்ன்றது வந்து ஏஐன்றது வந்து என்னன்னு சொன்னால் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். அது வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து ஏஐ ஃபீட் பண்ணுறோமோ அது நம்மளை புரிஞ்சுக்கிட்டு தான் பதில் சொல்ல போகுது. நான் யாருன்னு அதுக்கு வந்து எவ்வளோ இன்புட்ஸ் கொடுக்குறத வச்சு தான் அந்த ஏஐ என்னோட ஐடியா வச்சு அதை ரெகனைஸ் பண்ணும். இவன் இந்த அளவுக்கு தான் இவனுக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி இவனுக்கு இவ்வளோ தான் ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் டிபெண்ட்ஸ். நம்ம ஏஐ எவ்வளோ தூரம் கற்றுக்கிட்டு நம்ம வந்து நிறைய வந்து அதை டேம் பண்ணுறோம், இல்லை அதை வந்து நம்ம வந்து எவ்வளோ தூரம் மிஷின் லாங்குவேஜ் கொடுத்து நம்ம இது பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும். அதை நம்ம எப்படி வந்து நம்மளோட கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்டுக்கு அதை அந்த ஆட்-ஆன்ஸ் பண்ணி அந்த கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட் இன்னும் எலிவேட் ஆக போகிறன்றது தான் யூஸ் பண்ணணும். ஓவர் ரூல் பண்ணக்கூடாது நம்ம எப்போ. ஏன்னா எப்போவுமே நமக்கு கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ன்றது இருக்கணும். அதை வச்சு ஏஐ எப்படி மேட்ச் பண்ணால் அதுக்கு ஒரு எலிவேஷன் கிடைக்கும் தான் நம்ம பார்க்கணுமே தவிர ஃபுல்லாக வந்து ஒரு ஏஐ யூஸ் பண்ணி வந்து நான் ஒரு எடிட்டிங் கொடுத்துட முடியுமா, நான் கொடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு தெரியும் அது எங்கே கட் பண்ணணும், இங்கே ஹியூமன் டச் இருக்குது, இங்கே ஒரு எமோஷன் இருக்குன்றதெல்லாம் இருக்கும். பட் நீங்கள் பர்சனலாக ஒரு எடிட்டிங் டேபிளில் உட்காரும் போது தான் இந்த இடத்துல இந்த சென்ஸ் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. கோயிங் ஃபார்வர்டு வரலாம். எப்போவுமே ஒரு கான்டென்ட்டை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அதுக்குள்ளே அந்த கண்டென்ட்டில் என்ஹான்ஸ்மெண்ட்டை வேணால் நம்ம வந்து ஏஐ யூஸ் பண்ணிக்கலான்றது இப்போதைக்கு என்னோடது. மேபி ஃபியூச்சரில் நம்மளோட ஒப்பீனியன் சேஞ்ச் ஆகலாம். அது எப்படி வரலாம், இன்னுமே நம்ம ஒர்க்கை ஃபீஸிபிளாக பண்ணுறதுக்கு அது நிறைய ஹெல்ப்ஃபுல் பண்ணலாம். பட் நம்ம எப்போவுமே அதை வந்து நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு சர்வீஸ் டாக் மாதிரி தான் நம்ம வச்சுக்கணுன்றது தான் என்னோட இது. அது வந்து நம்மளுடைய ஒர்க்கை ஸ்பீட் பண்ணணுமே தவிர நம்மளுடைய ஒர்க்கை கம்மி பண்ணக்கூடாது. நம்மளோட கிரியேட்டிவ் ஆஸ்பெக்டை கம்மி பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒன்றுமே தெரியாது. இன்ஃபேக்ட் நான் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஏஐ ஆட்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன், ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை. பர்சனலாக நான் ஒன்று போட்டேன், அதுக்கு கனெக்ட் ஆகிறேன். ஏன்னா இதுலேருந்தே தெரியுது நம்ம ஒரு சைக்காலஜி இப்போ வரைக்கும் என்னன்னு சொன்னால்
தே பிலீவ் இன் ஸ்ட்ராங் பர்சனல் ரிலேஷன்னா ஒரு வீடியோ இருக்கும்போது தான், ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போடும்போது தான் பீப்புள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. வேறஸ் நான் ஒரு ஏஐ ஜென்ரேட் பண்ணி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணால் எந்த ஊருக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல, பர்டிகுலராக தமிழ்நாடு சவுத் இந்தியாவுக்கு ஒரு முகத்தை பார்த்து இவன் இந்த ஆள்னு டிசைட் பண்ணாலே ஒழிய நம்மகிட்ட யாரும் பேச மாட்டாங்க. நீங்கள் ஒரு ஏஐ ஜென்ரேட் பண்ணி ஆகப்பெரிய வீடியோ போடுங்க, ஒர்க் அவுட் ஆகுறது கஷ்டம், கம்பேரிட்டிவ்லி சொல்கிறேன். பட் அட் த சேம் டைம் நீங்கள் பர்சனாக ஒரு விஷயங்கள் பேசுங்க, அது பீப்புள்ஸ்க்கு நிறைய கனெக்ட் ஆகும். ஸோ ஏஐ இஸ் ஆல்வேஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல் டூல் தான், பட் நம்ம அதை ஓவர் ரூல் பண்ணக்கூடாது. அதை நம்மளை ஓவர் ரூல் பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். பட் என்ன இருந்தாலும் ஏஐ வச்சு தான் நம்மளுடைய ஃபியூச்சர் இது இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் ஹோப் எப்படி ஏஐ நம்மளோட ட்ராவல் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம எண்ட் ஆஃப் த பாட்காஸ்ட் வந்துட்டோம். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். இதே மாதிரி நிறையா ஆண்டர்பிரனர்ஸ் கிட்ட நம்ம பேச போகிறோம். ஸோ அப்கமிங்கில் நிறையா பிஸ்னஸ் ரிலேட்டட் பீப்புள்ஸ் கிட்ட பேச போகிறோம். அவங்களோட க்ரோத் எப்படி இருந்துச்சு, ஸோ நம்ம அதில் நிறையா என்ன கன்சியூம் பண்ணிக்கிறோம், நம்ம என்னென்ன மாதிரி மிஸ்டேக்ஸை பண்ணக்கூடாது, எப்படி க்ரோ பண்ணணும், ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. We'll meet you on the next podcast. So thank you so much. இது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட். ஸோ நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பிரமோத் நானும் இதை பிளான் பண்ணி ரொம்ப நாளாக பிளான் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தேன். அப்படி சரி ஓகே இன்னைக்கு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது அதுதான். ஃபோட்டோகிராஃபிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அபவுட் கேமரா அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ்ன்றதை தாண்டி எனக்கு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. இன்றைக்கி ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ வாங்க, தாராளமாக வாங்க. நம்மளுடைய வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி சம்மந்தமாக உங்களுக்கு எப்போ எந்த டவுட்னாலும் தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம். இன்ஃபேக்ட் எனக்கு பர்சனலாக நான் கிளைண்ட்டு சொல்கிறது தான், உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கால் பண்ணி கேளுங்க. இப்போ என்னோட ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்எஸ்புரம்லேருந்து கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வேடப்பட்டி ஏரியாவில் என்னோட ஆஃபீஸ் இருக்குது. ஸோ எனி பீப்புள் இந்த அப்கமிங் டேஸில் யாருக்காவது வெட்டிங்ஸ் இருக்குது, எனக்கு டவுட்ஸ் இருக்குது ப்ரோ, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, மார்க்கெட்டில் எல்லாமே பார்க்க நல்லா இருக்குது, பட் யார் அப்ரோச் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது, இல்லை ரேட் கம்பேரிசன் இருக்குது, இவருக்கு ஃபோன் போட்டு ப்ரோ இந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி டவுட்ஸ் கேட்கனாலும் தாராளமாக கேளுங்க. நாட் நெசரி நீங்கள் வந்து என்னை புக் பண்ணணும் அப்படின்ற பாயிண்ட் இல்லை. ஆல்வேஸ் ஹியர் நம்ம வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து சில விஷயங்கள் வந்து அவங்கள அறியாமல் சில விஷயங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுன்றது என்னுடைய நோக்கம். ஸோ யூஆர் ஆல்வேஸ் வெல்கம். ஜீரோ வால்யூம் ஃபோட்டோகிராஃபி ஃப்ரம் ஒரு ஸ்டார்டிங் பேக்கேஜ்லேருந்து டு த ப்ரீமியம் டெஸ்டினேஷன் வெட்டிங் வரைக்கும் வி ஆர் கவரிங் அவுட். ஸோ எங்களோட பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 5 lakhs வரைக்கும் நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ டிபெண்ட்ஸ், உங்களுடைய queries கொடுத்தீங்க, உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்டு பேக்கேஜஸும் வி ஆர் டூயிங். ஸோ ப்ளீஸ் டூ விசிட் அவர் ஸ்டுடியோ. வாங்க, வந்து உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்களோட வெட்டிங்ஸை நீங்கள் தாராளமாக புக் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் த வெரி பெஸ்ட்.